அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாயனமா வச்சுட்டு இப்ப தெரியுதுங்க ஐயா. வீடியோ அழகா திருவடி வணக்கம் ஐயா. சிவாயனம் திருவடி வணக்கம் ஐயா. நன்றிங்க சுவாமி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சிருவோம். நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் கண்டிப்பா பேசலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். நம்ம உத்தரவு வழங்கலாம் சுவாமி. அனுப்பிச்சுவாங்க. கஷ்டம் வேண்டியமா மியூட் பண்ணிக்கலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நானூறு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியே மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. காடோ வனமோ கனகிரியோ காசினியோ நாடோ சகல கலை ஞானமோ வாடி ஒடுங்குவதோ மெய்வீடுகளில் வாடி ஒடுங்குவதோ மெய்வீடு உயிர்கழித்தல் போதம் அடங்குவதோ சொக்கநாத 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 சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது சீரார் திருவை ஆறா போற்றி என்ற அந்த வரியை நாம 148வது வரியை சிந்திக்க இருக்கின்றோம். சீரார் போன அமர்வுல ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்ற அந்த அமர்வினை நம்ம சிந்திச்சோம். தொடர்ந்து தலங்களை தான் சொல்லிட்டு வராரு பெருமான். அந்த தலங்கள்ல முதல்ல ஆரூர் அமர்ந்த அரசே, அதுக்கப்புறம் இப்போ சீரார் திருவை யாரா போற்றி என்ற அந்த தலைச்சிறக்கக்கூடிய பெருமானை பற்றி நிறைய போற்றிகள் செய்யும் போது பெருமானுடைய தலத்தையும் சேர்த்து போற்றுவாங்க. அந்த தலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தலத்தினுடைய பெருமையை தெரிஞ்சாதான் அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய சிறப்பு, பெருமானுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இங்க செய்தியாக சொல்லப்பட்டது. இப்போ நம்ம போற்றி என்பது எதற்காக செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய தற்போதம் நீங்குவதற்காக, தான் என்ற அந்த நினைப்பு அறவே நீங்குவதற்காக செய்வதுதான் போற்றி.
ஆனா போற்றியே நான் நல்லா செய்யறேன் அப்படின்னு நினப்பு வந்துச்சுன்னா அந்த போற்றிக்கான பொருள் இல்லை. என்ன மாதிரி பூஜை பண்ண முடியாது, என்ன மாதிரி பெருமானுக்கு போற்றி செய்ய முடியாது, என்ன மாதிரி அபிடேகம் செய்ய முடியாது, என்ன மாதிரி பெருமானுக்கு அலங்காரம் செய்ய முடியாதுன்ற தன்முனைப்பத்தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் சும்மா அப்படியே அசந்து போயிடணும். ஆமா, இவன மாதிரி சாமி கும்பிடுறாங்க பவடாதுன்னு அப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் சாமி விரும்பல. சாமி என்ன விரும்புறாருன்னா உன்னுடைய எண்ணத்துல தெளிவு ஏற்படணும். எண்ண தெளிவுக்காகத்தான், நம்ம எண்ணம் தெளிவாவதற்காகத்தான் நாம இங்க பூசனையே. என்ன தூய்மை பெறாம அந்த பூசனை எந்திரிச்சாலே நம்ம யோசிச்சுக்கலாம், ஐயோ இன்னைக்கு நமக்கு என்ன போன தடவை ஒரு எண்ணம் இருந்தது, இந்த இடத்துல அந்த எண்ணம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்ப என்ன தூய்மை வரல அப்படின்னா பூசணையில சரியான ஆலங்காரம் படலன்னு அர்த்தம். அப்ப பூசணையினுடைய தெளிவு எண்ணத்தின் தூய்மை. நம்ம எண்ணத்துல எவ்வளவு தூய்மை வந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் தான் என்னது, அந்த ஒரு குறியீடு தான் நம்ம பூஜையினுடைய முதிர்வை குறிக்கின்றது. பூஜை முதிரும் முதிரும் பழம் முதிர் சோலையா பழம் உதிர் சோலையா? பழம் உதிர் சோலையா பழம் முதிர் சோலையா? பழமுதிர் முதிர்ச்சி. பழம் முதிர்ச்சியினுடைய சோலையா பழம் உதிர்கின்ற சோலையா? பழம் உதிர் சோலை மூஜனங்க. பழம் உதிர்கின்ற சோலை. பழம் முதிர்கின்ற சோலை இல்ல பழம் உதிர்கின்ற சோலை. ஐயா இது இலக்கணத்துல எப்படி வேணா எடுத்துக்கலாம். வினைத்தொகை உதிரும் பழம் உதிரும் சோலை உதிர்ந்த சோலை உதிரும் சோலை. பழமுதிர் சோலை அப்படிங்கிறது என்னன்னா, சில பேர் பொருள் கொள்றாங்க அவ்வை பாட்டிக்கு பழத்தை உதிர்த்தனால அந்த பழம் உதிர்கின்ற சோலை அப்படின்னு சொல்றாங்க. பழம் முதிர்ந்த சோலை அப்படின்னு பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில சொல்லணும்னா நீங்க உழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உழுப்புனீங்கன்னா என்ன ஆகும், நீங்க உழுப்புனீங்கன்னா முதிராத பழமும் கீழே விழுந்துரும், முதிராத பழமும் கீழே விழுந்துரும். அது மாதிரி சிவம் என்ற நினைப்பு நம்மளை போட்டு உழுக்குச்சுன்னா நாம முதிர்ச்சி அடையணும், நாம பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாம முதிர்ந்த நிலையில் இருக்கணும் அவசியம் இல்லை. சிவம் என்ற நினைப்பு நம்மளை போட்டு உழுக்குச்சுன்னா நாம முதிராம இருந்தாலும் இறைவன் திருவடியில முதிர்ந்து விடுவோம். நாம உதிர்றது அப்படிங்கிறது நடக்கிற காரியமே இல்லை. நினைச்சு பாருங்க, நமக்கு முதிர்ச்சி நமக்கு என்னைக்காவது மனசுலயோ நம்மளுடைய அன்புலயோ முதிரும் அன்பு முதிரா அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்புல முதிர்ச்சியோ நம்ம பக்தியில முதிர்ச்சியோ, நமக்கு முதிர்ச்சி எதுலதான் வரும், நமக்கு முதிர்ச்சி எதுலதான் வரும், வயசுலதான் வருங்க ஐயா. ஆமா, உடம்புலதான் முதிர்ச்சி வருது. ஆனா மனசுக்கோ இல்ல நம்மளுடைய மற்ற விஷயத்துக்கோ முதிர்ச்சி வருதுன்னா அப்ப கூட என்ன பண்றோம், உடம்புல முதிர்ச்சி வந்தா லைட்டா வெள்ளையா வந்ததுன்னா டை அடிச்சிடுறோம், கொஞ்சம் கண்ணுல இது வந்ததுன்னா உடனே அதை கான்ட்ராக்ட் சரி பண்ணிடுறோம். இது மாதிரி என்ன வந்தாலும் முதிர்ச்சியை ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இல்ல. உடம்பு முதிர்னாலே ஏத்துக்க பக்கம் இல்லை. ஆமா அப்படித்தானே. இப்போ கண்ணாடியை பார்த்து என்னடா இவ்வளவு வயசாகி போச்சு, என்னடா இப்பதான் இருந்த மாதிரி இருந்துச்சு, நமக்கு மட்டும் இவ்வளவு ஃபாஸ்டா வயசாயிருச்சு, நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வயசாகாம இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஃபாஸ்டா வயசாயிடுச்சு. இப்படி எல்லாம் ஒரு உடல் முதிர்ச்சியவே நம்மளால அதை ஏத்துக்க முடியல. அது எப்படி மன முதிர்ச்சி ஏற்படும்? அதனாலதான் ஔவையார் என்ன கேட்டாங்க, எப்பா முதல்ல எனக்கு உடல் முதிர்ச்சியை கொடு, எனக்கு உடல் முதிர்ச்சியை கொடு, எனக்கு என்ன வேணும், முதிர்ந்த தோற்றத்தை கொடு அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான்ட்ட முதல்ல உடல் முதிர்ச்சியை கொடு, உடல் முதிர்ச்சியின் மூலமாக மன முதிர்ச்சி வருதான்னு பாக்குறேன்னு சொல்லி அவங்க அந்த தோற்றத்தை பெற்றாங்க. அப்போ நம்ம எப்படியோ எடுத்துக்கலாம், பழம் முதிர்ந்த சோலைன்னு சொல்லலாம், பழம் முதிர்ந்த சோலைன்னு சொல்லலாம். ஆனா சிறப்பு என்னன்னா உதிர்த்தல் தான் சிறப்பு. ஏன் அதுவா முத்தி, அதுவா பழம் காய்ச்சி அதுவா கீழே விழுகிறதுன்றது ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ஜென்மத்துல நடக்காது. அதனால சாமி என்ன பண்ணுவான், இது இந்த ஜென்மத்தை என்ன பண்ணாது,
இதுவா முதிர்ந்து இதுவா கீழே விழுகாதுன்னு சொல்லி முருகன் நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை பிடிச்சு உழுக்குன உடனே இது என்ன பண்ணுது? முதிராமலே உதிர்ந்து விடுகின்றது. ரொம்ப காய கூட ரொம்ப நேரம் பிடிச்சு ஆட்டினீங்கன்னா என்ன ஆயிடும்? காய்தான். ரொம்ப நேரம் அப்படி உதுத்து அப்படி ஆட்டுறீங்க, கிளைய ரொம்ப பிடிச்சு ஆட்டுறீங்கன்னா காய் கீழே விழுகத்தான் செய்யும். அது மாதிரி நாம அதனால இந்த பக்தி என்பது நம்மளை உழுக்கணும். பக்தி என்பது நம்மளை உழுக்கி எடுத்து நம்மள பெருமானுடைய திருவடிக்கு உதிர்த்து செல்வதாக அமைய வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லப்படும். அப்ப பக்தி நம்மளை உழுக்குனாதான் பக்தி. நம்மள மனதை உழுக்கணும், நம்மள அப்படியே உருக்கணும். அப்ப அந்த விஷயங்களை செய்வதற்காக வந்த ஒரு செய்தி தான் இந்த போற்றி. சிவபெருமானை போற்றி செய்யணும். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் என்ன பேரு? அவன் இருக்கிற கோயிலுக்கு தான் என்ன பேரு? சிவபெருமான் இருக்கிற கோயிலுக்கு தான் என்ன பேரு? ஆலயம். சிவபெருமான் இருக்கிற கோயிலுக்கு தான் ஆலயம்னு பேரு. ஏன்? அவன்தான் லயப்பொருளாக இருக்கின்றான். அவன்தான் லயப்பொருளாக இருக்கின்றான். அவன் ஒருவன் தான் அருவம், உருவம், உருவம் என்ற 3 நிலைகள்ல நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அவன் ஒருவன் தான். அருவமா இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றவர்களுக்கு யாரும் கிடையாது. மற்ற கடவுளர்களுக்கு யார்? நம்ம எல்லா ஆன்மாவும் அருவன் தான். நம்ம ஆன்மாவும் அருவன் தான். நம்ம ஆன்மா. ஆனா சிவபெருமான் அதையும் தாண்டி சொரூப நிலையில இருக்கிறான். அதனால அவன் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு பேரு ஆலயம். சிவபெருமானுடைய கோவில் தான் ஆலயம். எல்லா கோயிலையும் ஆலயம் என்று சொல்லக்கூடாது. எல்லா இடத்தையும் பட்டு ஜவுளிகளின் ஆலயம் சொல்றாங்க பாத்தீங்களா? தொட்டு தொடரும் பட்டு சாம்ராஜ்யம், பட்டு சவுளிகளின் ஆலயம் அப்படிலாம் சொல்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது சமஸ்கிருதத்துல எல்லாத்துக்குமே ஆலயம் சொல்லுவாங்க. வஸ்திராலயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஸ்திராலயம், போஜனாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆலயம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துல இடம்னு பேர், அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய சித்தாந்தப்படி ஆலயம் என்பது இறைவன் லயப்பொருளாக ஒடுங்கி நிற்கின்ற இடம். எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடலாமா? என்னாச்சு திடீர்னு யாரும் கொடுக்கல? எனக்கு கொடுத்துடலாமா? நமச்சிவாய். திருவடி வணக்கம்மா. இப்பதான் தெரியுறாங்க எனக்கு. ரொம்ப கலைச்செல்வியம்மா தெரியுறாங்க, எனக்கு பிரேமம்மா தெரியுறாங்க. அவ்வளவுதான், மற்றபடி யாரும் தெரியல. அடியன் செய்த வைரசிவகாமி அம்மா எனக்கு தெரியல. ஆனா யாருமே தெரியல. என்னன்னு தெரியல, யாருமே தெரியல. ஆனா இவங்களுடைய குரல் மட்டும் கேக்குது. என்னுடைய நெட்வொர்க்ல தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஓகே. அடியன் 2 பேரும் பார்த்துட்டேன். கலைச்செல்வி அம்மா, இப்போ லக்ஷ்மி கலா அம்மா பாக்குறேன். ஒரு செகண்ட் பாக்குறேன். மற்ற அடியாருடைய அந்த திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம். முருகேஷ் கேக்கல? இப்பதான் தெரியுது. ராஜேஸ்வரி மாமா. சரி சரி சரி, ஓகே. அடியனுக்கு தெரியும். அடியனுக்கு தெரியறப்போ குமாராணி அம்மா திருவடி வணக்கம். அடியனுக்கு தெரியறப்ப தெரியட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடியாரு மியூட் பண்ணிக்கலாம். இப்போ எங்க விட்ட வணக்கம் சாமி. இறைவன் லயப்பொருளாக ஒடுங்கி இருக்கின்ற இடம் ஆலயம். இறைவன் லயப்பொருளாக இடம் ஆலயம்னு சொன்னீங்க. ஆமா, இறைவன் லயப்பொருளாக. ஆமா ஆமா, இறைவன் லயப்பொருளாக ஒடுங்கி இருக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுறது கேட்டா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பல் மட்டும் போடுங்க. நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா சுவாமி? தெளிவா கேக்குதுங்களா? நல்லது. கலைச்சொல்லியம், நன்றி. இப்போ ஒரு நாத்திகன் கேட்டான், ஏன்டா சாமி எல்லா இடத்துலயும் தானே இருக்கு? சாமி எல்லா இடத்துலயும் தானே இருக்கு, கோயில்ல மட்டும்தான் சாமி இருக்குன்னு சொல்றியே, என்னடா உனக்கு மண்டல மூளை இருக்கு? உன் கணக்குப்படி சாமி தூணில இருக்கார், துரும்புல இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அதனால கோவில்ல தான் இருக்காங்கன்னு சொல்றியே, இது என்ன உன் கொள்கைக்கு முரணா இருக்குல்ல? இது தப்பு தானே அப்படின்னு கேட்டான். வந்தவன் இதுல வந்திருந்தான், டூ வீலர்ல வந்திருந்தான். இவர் என்ன கேட்டாரு, காத்து எல்லா இடத்துலயும் தானே இருக்கு, உன்னுடைய டியூப்ல மட்டும் ஏன்டா காத்துக்கணும்னு அந்த அவனுடைய டயர் டியூப் இருக்குல்ல, அதை காத்த பிடிக்கிட்டாரு. எல்லா இடத்துலயும் காத்து இருக்குல்ல, இதை வச்சு ஓட்டிட்டு போனான். அதை எப்படி இதுல காத்த செலுத்தினா தானே ஓட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இறைவன் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்ல ஒரு சின்ன இயக்கம் இருக்கு.
சின்ன இயக்கத்திற்கான பொருள் இருக்குன்னு நம்ம அங்க சொல்லப்படும். அதனாலதான் அப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஆலயத்துல அவனுடைய அந்த பொருள்கள் எல்லாம் மந்திர ரூபமாக வைத்து மந்திரமாக பெருமானை அந்த மந்திர ரூபத்துக்கு இயக்குகின்ற ஆற்றல். அதனாலதான் சாமி கேட்கலீங்களா அடியர் பேசுறது? சாமி கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க சாமி, நல்லா கேக்குதுங்க ஐயா. அருமை அருமை அருமை. அப்போ மந்திர ரூபமாக இருக்கின்ற பெருமான் கிட்ட ஆற்றல், பெருமானை மந்திர ரூபமாக வைத்து வழிபாடு செய்யும் போது அது ஒரு இயக்க சக்தி மூலமாக நமக்கு பலவிதமான இயக்க ஆற்றலை தருகின்றது என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. அதனால இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எல்லாரும் சென்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இறைவனை நேருக்கு நேரா பார்க்கின்ற ஆற்றலுடைய சீவன் முக்தர்களா இருந்தாலும் ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும். அடியார்கள் திருவடி வணங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஆலயத்தை தான் ஒவ்வொரு ஆலயமா இன்னைக்கு சாமி சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஆலயத்துல முதல் ஆலயமாக சொல்லப்பட்டது எது அப்படின்னா, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆரூர்ல நம்ம பெருமான் அமர்ந்திருக்கான். எதுக்காக அமர்ந்திருக்கான் நீங்க தான் சொல்லணும். ஆரூர்ல பெருமான் அமர்ந்திருக்கான். எதுக்காக அமர்ந்திருக்கான்? உயிர்கள் எல்லாரும் உயிரும் பொருட்டு அவன் காத்துட்டு வணங்குறதுக்காக. அந்த காத்திருப்புலதான் பெருமானுக்கு அவனுடைய தியாகம் கிடைக்கும். அவன் ஒரு நாள் 2 நாள் காத்திருக்கல. ஒரு யுகம் 2 யுகம் அல்ல, பல யுகங்களாக, பல கோடி யுகங்களாக அவன் நம்ம உய்வும் பொருட்டு அவன் காத்திருக்கான்ல. அந்த காத்திருப்பு தான் அவனுடைய தியாகம். அதனாலதான் அவனுக்கு தியாகேச பெருமான்னு பேர். தியாகேச பெருமான்ற பேர் எதுக்காகன்னா, அவன் பல ஊழி காலமாக, அதுதான் தியாகம் இல்ல, அதுதான் தியாகம். அப்படிதானே? நம்ம எவ்வளவு நாள் காத்திருப்போம்? முக்கியமான வேலை இருக்கு இல்ல, எனக்கு கவனிங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கோம். வரல, அவன் ஒரு நாள் வரல, 2 நாள் வரல. ஆனா நிறைய வேலை இருக்கு, நமக்கு நிறைய வேலை, முக்கியமான வேலை இருக்கு. எத்தனை நாள் காத்திருப்போம்? காலமெல்லாம் காத்திருப்போம் சிவா. நாள் கணக்குல எல்லாம் காத்திருக்க மாட்டாங்க யாருமே. மணிக்கணக்குல வேணா இருந்துட்டு போயிருவாங்க. காலமெல்லாம் காத்திருப்போம். நான் சொல்றேங்க, அடியே எனக்கு காலமெல்லாம் காத்திருப்போம். புஷ்பாமா வர சொல்லிருவோம். இல்ல என்ன சொல்றேன், புஷ்பாமா வர சொல்லிருவோம். வர சொல்லிட்டு ஒரு இடத்துல நிக்க சொல்லிருவோம். நாம அங்க போக கூடாது. இப்போ எத்தனை நாளைக்கு அவங்க நிக்கிறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். காலமெல்லாம் எவ்வளவு நாள் காத்திருக்காங்க. இந்த டெஸ்ட நாங்க வச்சே தருவோம். நானும் சிவம் ஒண்ணுங்களா? ஏன் சிவா, சிவா நம்மளுக்காக காத்திருக்கு. நம்ம எப்பனா அருள்வாளிப்பான்னு சொல்றேன். நான் காத்திருக்கேன்னு சொல்லவே இல்லைங்க சிவா. நான் சிவத்துக்காக சொல்லல, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சிவனை பத்தி பேசல. சிவன் தான் காத்திருப்பான். நாம என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் கூட்டிட்டு போறதுக்காக வருவாங்க. எல்லாரும் வர்றப்பவே நான் கிளம்பிட்டோன்றாங்க. அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் போய் அங்க நின்றுட்டு இருந்தோம்னா, நான்லாம் எப்படி இருக்கேன்னா, நான் லேட் பண்ணுவேன், பயங்கரமா லேட் பண்ணுவேன். எனக்காக எல்லாரும் காத்திருக்கணும். ஆனா நான் யாருக்காகவும் 1 நிமிஷம் கூட காத்திருக்க மாட்டேன். நான் படிக்கிறப்போ கல்லூரியில படிக்கிறப்பெல்லாம் எனக்காக மணிக்கணக்கில் காத்திருப்பானுங்க. ஆனா நான் போய் நின்ன உடனே அந்த வேலை நடந்துடணும். நடக்கல அப்படின்னா காத்திருக்கவே மாட்டேன், அப்படியே போயிட்டே இருப்பேன். அப்போ நம்மளுடைய நினைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலையும் இருக்காது. ஆனா யாருக்காகவும் காத்திருக்க மாட்டோம். அவனுக்கு என்ன வேலை இருக்கு? சிவபெருமானுக்கு என்ன வேலை இருக்கு? என்ன வேலை அவனுக்கு? கரெக்டா சொல்லுங்க, என்ன வேலை? நம்மளை காக்கிற வேலைதான் சிவா. வேலைதான் அவருக்கு. ஒவ்வொரு உயிர்களும் காத்து கொண்டிருக்காரு. அனைத்து உயிர்களுக்கு அவரு இதா இருக்கிறதுனால நாம தான் அவரை காத்துட்டு இருக்கணுங்க ஐயா. அவர் எல்லாத்தையும் காக்குறாருங்க ஐயா. சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். உலகத்தை இயக்கிறதே அவர் தானுங்க ஐயா. உலகத்தை இயக்கிறதே அவர் தானுங்க ஐயா. அனைத்து உயிர்களையும் காப்பாத்தி நம்ம வினைகளை கழிக்க சிவா.
அனைத்து மியூட் உயிருக்கும் பண்ணிக்கலாம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அம்மா சொல்லிட்டாங்க, புவனேஸ்வரி அம்மா சொல்லு. அவனுடைய தொழில் வேலை என்னன்னு கேட்டா 5 தொழில் சொல்லணும். அவனுக்கு காக்கிறது மட்டும் வேலை இல்லை. படைக்கிறதும் அவன் தான், காக்கிறதும் அவன் தான், ஒடுக்குறதும் அவன் தான், அதுக்கப்புறம் மறைக்கிறதும் அவன் தான், அருள்றதும் அவன் தான். இந்த முத்தொழிலும் உடலுக்கு, 2 தொழில்கள் உயிருக்கு. ஆக 5 தொழில் செய்வது பெருமானுடைய வேலை. பெருமானுடைய வேலை என்னன்னு கேட்டா இதைத்தான் அவன் சொல்றான். 5 தொழில்கள். அவன் காக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் அவன் என்ன பண்றான், அழித்தொழிக்கிறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினைகள் அழித்தொழிக்கிறான் எல்லாம். அதனால அது எத்தனை உயிர்களுக்கு பண்றான்னா எல்லா உயிர்களுக்கும் பண்றான். புல்லுக்கும் பண்றான், நெல்லுக்கும் பண்றான், காற்றுல இருக்கக்கூடிய அமீபாவுக்கும் பண்றான், கடல்ல இருக்கக்கூடிய நீர் உயிர்களுக்கும் பண்றான், எல்லா உயிர்களுக்கும் பண்றான். அப்ப அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? அவ்வளவு வேலை இருக்கும். அவ்வளோ வேலையை விட்டுட்டு யாரு காத்திருக்கான்? காத்திருக்காருங்க ஐயா, நமக்காக காத்திருக்காரு, அடியார்களுக்காக காத்திருக்காருங்க ஐயா. அடியார்களுக்காக இந்த உயிர்கள் தன்னிடம் வந்து வரும் வரைக்குமே காத்துட்டு இருக்காருங்க ஐயா சிவன், தியாகம் செஞ்சுட்டு. யாருக்காக? இந்த உயிர்கள் தன்னிடம் வரும் வரை அனைத்து உயிர்களும். அடியார்கள் மட்டும் கிடையாது, அடியார்கள் மட்டும் கிடையாது, அவனை வழிபடுறவங்க மட்டும் கிடையாது. அவனை வழிபடாதவங்க, சாமி சிலையை திருடி விக்கிறவங்க, கோவில் சொத்த ஆட்டைய போடுறவங்க, கோவிலை இடிச்சிருற எல்லாத்துக்காகவும் தான் அவன் இருக்கான். அவன் எல்லாத்துக்காகவும் தான் இருப்பான். அவன் வந்து அவனை வழிபாடு செய்யறவங்களுக்கு மட்டும் காத்து இருக்கிறவன் கிடையாது. ஒண்ணு கவனிச்சுங்களேன், உங்களை வந்து ஒரு அம்மா வந்து பார்த்து திட்டிடுது, நீங்க எல்லாம் ஒரு ஆளா, நீங்க எல்லாம் வந்து ஒரு நல்லாவே நடந்துக்கல, நீங்க எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமான்னு ஒருத்தவங்க திட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்க, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? நான் வர்றேன், ஒரு இடத்துக்கு வரேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு போயினே இருந்துருவாங்க. இதுல என்னன்னா, நாம சிவபெருமான வழிபாடு செய்யறோம்னு சொல்லிட்டு நாமளே பெருமானை திட்டுவோம், உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு இது இல்லையான்னு சொல்லி. அப்படி இருந்தாலும் அவன் காத்திருக்கான். அதனால சிவபெருமானுடைய காத்திருப்பு தான் என்ன காத்திருப்புன்னா, அவன் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் நமக்காக மட்டும். எல்லா வேலையும் விட்டுட்டு இல்ல, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே காத்திருக்கான். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே நமக்காக காத்திருக்கான், நமக்காக மட்டும். அதுவும் எனக்காக மட்டும். எனக்காக, ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிக்கலாம், எனக்காக காத்திருக்கான், வேற யாருக்காக. நீங்க அதான் அடியன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க ஒரு புல்வெளி, எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போயிருப்பீங்க, பாத்தீங்கன்னா புல்வெளி எத்தனை புல்லு இருக்கும், எல்லா புல்லுக்கும் அவன் காத்திருக்கான். எவ்வளவு நம்மளால என்ன முடியுமோ, ஒரு புல்வெளி இருக்கு, ஒரு நல்ல ஒரு மலை பூரா புல்லு வளர்ந்துருக்கு, எத்தனை புல்லு இருக்கும், அத்தனை புல்லுக்காகவும் காத்திருக்கான், அத்தனை பறவைகளுக்காகவும் காத்திருக்கான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தனை வேலையும் வச்சுட்டு நமக்காக காத்திருக்கிறது தான் அவன் செய்த பெரும் தியாகம். அந்த பெரும் தியாகத்தை தான் தியாகேசனாக நம்ம எடுத்துக்கணும். இறைவன் செய்கின்ற தியாகத்திலேயே அவன் கருணையாளன் தான். கருணையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் ரொம்ப உங்க மேல பாசமா இருக்கேன், கருணையா இருக்கேன்னா பெரிய விஷயம் இல்ல. நான் நீங்க வர்ற வரைக்கும் உங்களை காத்திருந்து கூப்பிடாம நான் போகமாட்டேன் உட்கார்றதுக்கு பேருதான் தியாகம். கருணைக்கு தியாகம்லாம் கிடையாது. கருணை ஓகே, அவனுடைய இயல்பு தான். அவ்வளவு இருந்தும் அவன் நமக்காக அப்போ அந்த தியாகேச பெருமான் அங்க. இப்போ தியாகேச பெருமான் இருக்கிற அந்த திருவையாறு எது, மன்னிக்கிறோம் ஆரூர் எது, திருவாரூர் எது அப்படின்னா, அது அடியாறுகளுடைய திருவடி வணங்குற இடம்தான் திருவாரூர். அடியாறுகளுடைய திருவடிய யாரெல்லாம் வணங்குறாங்களோ அந்த இடமெல்லாம் என்னவா மாறிடும், ஆரூரா மாறிடும். அப்ப அந்த ஆரூர் பெருமான் புற்றிடங்கொண்டநாதன், வன்மிகநாதன், அடிக்கு 1000 பொன் அளப்பவன், கிங்கினி காதழகன் அப்படிலாம் சொல்றாங்களே, எத்தனையோ பேர்கள் சொல்லுகின்ற அந்த பெருமான் நம்மளுடைய, நீங்க அடியார்கள் திருவடி வணங்குனா அந்த இடத்துல வந்து நிற்பான். அதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். திருவாரூர் போறது சந்தோஷம்தான், எல்லாருக்கும் ஆசை. கண்டிப்பா கோயிலுக்கு போகணுன்றனாலதான் சாமி இத்தனை கோயில லிஸ்ட் போடுறாரு. கோயிலுக்கு போகணும், ஆனா கோயில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதையும் தாண்டணும். எது, அடியார் திருவடி வணங்குறது தான் ஆரூரனுக்கு பிடிச்சது. ஆரூரனுக்கு பிடிச்சது அடியார் திருவடி வணங்குறது, அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால அடியார்கள் திருவடிய தொலை மறந்து தொழுவதற்கு ஹெசிடேட் பண்ணி உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா, அது ஆரூர் தலத்தை நீங்க போனாலும், நீங்க நேரடியா ஆரூர் தலத்துக்கு போனாலும் ஆரூர் பெருமான் திருப்பிக்கணும். புரியுதுங்களா?
அப்போ அடியாருடைய திருவடியை வணங்குற இடம் திரு ஆரூராக மாறும். ஆனா ஆரூர் தலத்திலையும் பெருமானை போய் பார்க்கணும். ஆனா அதையும் தாண்டி ஆரூர் பெருமானுக்கு பிடிச்சதையும் செய்யணும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் அடியார்கள் நினைவு நிறுத்திக்கோங்க. இன்றைய தினம் சீரார் திருவையாரா போற்றி. இந்த திருவையாறு திரு ஐயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாறுல ஐயாரதனில் சைவனாகியும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் புராணமும் இருக்கு. ஐயாரதனில் சைவனாகியும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் புராணமும் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச திருவையாறுடைய பெரு ரகசியம் என்ன அப்படின்னா, திருவையாறுல திருக்கைலாய காட்சி கிடைக்கப்பட்டது. யாருக்கு? அப்பருக்குங்க ஐயா. அப்பர் சுவாமிகளுக்கு. அப்பர் சுவாமிகளுக்கு, நாவுக்கரச சுவாமிகளுக்கு திரு ஐயாறுல நமக்கு கைலாய காட்சி காமிச்சிருக்காரு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ அப்போ என்ன விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலத்தி பாதி கைலை பாதி காலத்தி பாதி, கைலாயம் பாதி கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னா திருக்காலத்தையும் கைலையும் சமம் பொருள்னு அர்த்தம். திருக்காலத்தையும் அது தென் கைலாயம்னு சொல்றாங்க. எத? திருக்காலத்திய தென் கைலாயம். அம்மா வைரஸ் காமியம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? மியூட் பண்ணிக்கலாம். இந்த திருக்கைலாயத்துக்கு தொடர்பான பல தலங்கள் உண்டு. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கைலாயம் வானத்துல அங்க இதுலதான் இருக்கு, இமயமலை பக்கத்துல தான் இருக்கு, அங்க வடக்கத்தான் இருக்குன்னு சொல்றோம். ஆனா கைலாயத்துக்கு சமமான பொருள் சாமி நிறைய இடம் சொல்லியிருக்காரு. கைலாயத்துல சமமான பொருள் காலத்தி. அதனாலதான் கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு அந்த பாடல் நமக்கு வந்திருக்கு. அடுத்தது ஏன்னா யாரு தாண்டி போகல, யாருக்கு கைலாயத்துக்கு போகல, கைலாயத்துக்கு யாரு போகல? அப்பர் சுவாமிகள். அப்பர் சாமி தான் போனாரே, அப்பர் சாமி தான் போனாரே. முழுசா போகலைங்கய்யா, காட்சி கொடுக்கல. நீங்க திரும்பி கைலாயத்துக்கு போகணும்னு ஆசையே படாதவர் யாருன்னா நம்மளுடைய திருஞான சம்பந்தர். கைலாயம் போகல, காலத்தையோட நின்றார். அதுக்கு மேல அவர் தாண்டி போகல. திருஞான சம்பந்தருடைய வாழ்வியலை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு, அம்மா தயார் இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு நமக்கு திருவையாறு சொல்வதற்கு நம்முடைய தயார்ல இருப்பாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இன்னொரு 15 நிமிடம் கழித்து வரும். அப்ப நீங்க அதை நீங்க எடுத்துக்கலாம், முடிக்கலாம். உங்களுக்கு அம்மாவுக்கான கால அவகாசம். இப்போ ஞான சம்பந்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என் கூட எல்லாரும் கலந்துருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் என் கூட எல்லாரும் கலந்துருக்கலாம். நம்ம கலாவதி அம்மா இப்ப எல்லாரும் தெரிறாங்க. நிறைய தவம் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? கலாவதி அம்மா தெரிறாங்க, அம்மா கலைச்செழியல் அம்மா, கலா அம்மா, நம்ம இவங்க அவங்க எப்பயுமே இந்த தரிசனம் கொடுத்துட்டே தான் இருக்கும். சுசீலா அம்மா, அப்புறம் நம்ம சாந்திமதி அம்மா, அப்புறம் நம்ம ரஞ்சிதாமணி அம்மா, சாந்தாமணி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, லோகநாயகி அம்மா மற்றும் பிரேமா அம்மா அவர்கள், புஷ்பா அம்மா அவர்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். போதும், மகிழ்ச்சி. தவம் பண்ணிருக்கேன். தவம். சரி, நம்ம இங்க ஞான சம்பந்தர் புராணத்துல நமக்கு ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும். ஞான சம்பந்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிருக்கேன் சாமி, மன்னிக்கணும். ஞான சம்பந்தர் புராணத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செய்தியை நான் இந்த இடத்த பயன்படுத்தி. ஏன்னா ஞான சம்பந்தம் தான் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? கைலை பாதி காலத்து. ஞான சம்பந்தரா இல்ல யார் சொன்னா, யார் பாடியிருக்காரு சரியா தெரியல. நீங்க தப்பா சொல்லி சொன்னா எனக்கு திரும்ப நக்கீரரா? ரைட். 11ஆம் காலத்தை பாதி நக்கீர பெருமான் பாடினது அப்படிதானே? அருமை. நம்மளுடைய சுவாமியும் நம்மளுடைய ஞான சம்பந்தரும் காலத்தி தான் கைலை அப்படின்னு பாடியிருக்காரு. காலத்தை தாண்டி போகல, அவர் அதோட நிறுத்திக்கிட்டார். அவர் வடக்கெல்லாம் போகல, அவரு ஃபுல்லா தமிழ்லயே நின்றுட்டார். அதுக்கு மேல தாண்டி போகல. அவருக்கு நல்ல சமஸ்கிருதம் தெரியும்ல. ஏன்னா சமஸ்கிருதம் பேசுற குடும்பத்துலதான் பிறந்திருக்காரு. யாரு? கவுனியர் குலம் அப்படின்றது என்னது? முழுக்க வேள்விகள் நிறைந்த குலம்.
வேள்விகள் செய்யற குலத்துல கவுனியர் குலத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. அவரு ஆனாலும் அவர் என்ன பண்ணல, அந்த காலத்துல வடக்க பூரா சமஸ்கிருதம் தான் பேசினாங்க, இப்பதான் ஹிந்தி. ஆனா முன்னாடில என்னதான் பேசினாங்க, சமஸ்கிருதம் தான் பேசினாங்க. சமஸ்கிருதமும் உருதும் கலந்தா தான் அது ஹிந்தி. உருது முகலாய படையெடுப்புக்கு அப்புறம் வந்துச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சமஸ்கிருதமும் உருதும் கலந்துதான் அது ஹிந்தின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். சரி, ஆனா அவ்வளவு பேசினா கூட தன்னுடைய தாய்மொழி இருந்தா கூட அவர் அதை தாண்டி போகல. ரைட், அவர் கைலைக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுத்திக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அந்த கைலை என்பது என்னது, அந்த கைலை என்பது உபச்சார கைலை, உண்மை கைலை என்பது நம்முடைய மனத்துல இருக்கு அப்படிங்கிற செய்திய உணர்ந்தனால அவர் கைலைக்கு போல. முதல் செய்தி. ரெண்டாவது, ஞான சம்பந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்தி அடைஞ்சாரு. அவர் மட்டும் முக்தி அடையல, எல்லாரையும் தன்னுடைய அழல்ல எதுல நம்மளுடைய சோதியில கலக்க வச்சார். ஆமாவா இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கையோட ஏன் அவரு அந்த வேலையை செய்யணும்? கல்யாணம் முடிக்கிறது எதுக்காக கல்யாணம் முடிப்போம்? கொஞ்ச நாள் மன வாழ்க்கையில இருக்கணும்ல, கொஞ்ச நாள் மன வாழ்க்கையில இருக்கணும், இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. நமக்கு துறவரம், நம்முடைய துறவரம் என்பது என்ன? சைவத்தில் துறவரம் என்பது என்ன? கரெக்டா சொல்லுங்க, யார் சொல்றாங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சைவத்தில் துறவரம் என்பது என்ன? தாமரை இலையும் தண்ணீர் போல இல்ல, இல்லறத்தில் இருந்தபடியே பற்றற்றிருப்பது. ஓரளவுக்கு ஓகே, 90%. சரியா சொல்லுங்க. துறவரம் என்பது என்ன? அடுத்த வேலைக்கு நம்ம திருவோடு கூட இல்லாம இருக்கிறதாங்க ஐயா துறவரம். திருவோடு கூட வேணும்னு எடுத்து வைக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டு அதுல இருந்து விலகி நிக்கிறது தப்பு. பற்றற்று இருத்தல். அது மாதிரி 6 கடமைகளை செய்யணுங்கய்யா. என்ன கடமை? என்ன கடமை? ஐயா, அடியார்களை உபசரிக்கிறது, விருந்தினரை உபசரிக்கிறது, துறவிகளுக்கு உதவி செய்யறது. அது ஐயா, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை வணங்குவது, இறைவனுக்கு பணி செய்வது, அதுதாங்க. இல்லறத்தில் இருந்து இல்லறத்தையும் கவனிச்சுட்டு பெருமானையும் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கிறது துறவரம்னா. அப்ப இல்ல, எப்படி துறவரம்னா என்னது? துறவரத்து புரியல எனக்கு. துறவரம்ன்றீங்க, இல்லறன்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லறத்தில் இருந்துட்டே பெருமானை வணங்குறது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். முக்கியமான இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. இந்த விஷயத்த மறந்துட்டோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? துறவரம் தனி. இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர் தான் துறவரம். என்னது? நம்முடைய இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர் தான் என்னது? துறவரம். பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம் அடுத்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது நம்ம வானப்பிரஸ்தம். அதுக்கடுத்துதான் நமக்கு நம்மளுடைய குடும்பம். ஆக இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர், திருவாசனுடைய கடைசி சாப்டர் எது? முக்தி. அச்சோபதிகம் எங்க இருக்குன்னு கேட்டா திருவாசனுடைய கடைசியில இருக்குன்னு சொல்லணும். அதுதான் கரெக்டான ஆன்சரு. அச்சோபதிகம் என்பது ஏதோ ஒரு இடத்துல தனியா இருக்கு, இதெல்லாம் பண்ணா அச்சோபதிகம் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணா அச்சோபதிகம், அப்படி இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாம் சொன்னதும் கரெக்ட் தான். நீங்க எல்லாரும் நான் தப்புன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்க அது நம்ம கிட்ட இருக்குன்றத மறந்துட்டீங்க, வெளியில இருக்குன்னு யோசிச்சுட்டீங்க. அதனாலதான் தப்புன்னு சொல்ல. நம்மளுடைய கடைசி சாப்டர் முதுமை என்பது என்ன? முதுமை என்பது என்ன? நம்மளுடைய கடைசி சாப்டர். அப்படிதானே? எல்லாருக்கும் இயல்பா வர்றதுதான். ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்முடைய துறவரம் என்பதும் இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர். நமக்கு தனியா போய் விட தேவையில்லை, அனுபவிச்சு திகட்டல்ல தானாவே கலந்து நிற்கும். புளியம்பலம் போல, புளியம்பலம் பழுத்ததுக்கு அப்புறம் ஓடுகிட்ட இருந்து தானாவே விலகி நிற்பது போல இந்த ஆன்மா இந்த உலகவியல் இல்லறத்துல இருந்துதான் துறவரம் ஆகும். இல்லறம் ஆவது நல்ல, இல்லறம் ஆவது நல்ல. யார் சொன்னா? இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல.
நல்லறம் அன்று. ஆக என்ன சொல்றாங்க, இல்லறத்தை தவிர்த்து வேற நல்லறம் கிடையாதுன்றாங்க. இல்லறத்தை தவிர்த்து இல்லறமாவது நல்லறம் அன்றுன்னு அர்த்தம். இல்லறத்தை தவிர்த்து இல்லறம் தான் இல்லறத்தினுடைய கடைசி முடிவு. அதனால துறவரம்னா நம்ம ஏதோ யாருக்கோ போய் என்னமோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தாமரைகளை தண்ணீர் எல்லாம் கரெக்டு தான். ஆனா அது தனியா செய்யற விஷயம் இல்லை. தனியா செய்யற விஷயம் இல்லை. இல்லறத்தினுடைய நம்மளுடைய எல்லாருடைய கடைசி பகுதியின் அந்த விஷயத்த மறந்தனாலதான் தப்புன்னு சொன்னேன். தப்பா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். தாமரைகளை தண்ணீர் கரெக்டு தான், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், நம்ம விட்டுட்டு வரணும், எல்லாம் கரெக்ட். ஆனா இதெல்லாம் எங்க சொல்றீங்க, அது வேற எங்கேயோ போய் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த பாவனையத்தான் அடியேன் தப்பு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா இதுக்கு உதாரணம் நீலகண்ட கவிஞர், அவருடைய வாழ்க்கை அது மாதிரிதாங்க இருந்துச்சு. அந்த இது இல்ல, அவரு துறந்தாரு, அவர் அனுபவிக்காமலே துறந்தாரு. அதுதான் நம்ம சொல்லல. அவர் அனுபவிக்காமலே திறந்தாரு. அம்மா சொன்ன வார்த்தைக்காக அனுபவிக்காம திறந்தாரு. அதை சொல்ல நம்ம அனுபவிக்க தூய்க்க 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 என்ன ஆகும், தூய்ப்பினுடைய அளவு குறையும். டெய்லி பாயாசம் கொடுத்தா என்ன ஆயிடும், டெய்லி பாயாசம் எனக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு பாயாசம் டெய்லி காலையில வச்சுட்டா என்ன ஆயிடும், வேண்டான்ற என்ன வந்துடும். ஏன் வேண்டாம் வந்துச்சு, நிறைய அனுபவிச்சுட்டோம்ல, அதனால தவிட்டுதல் ஏற்படும்ன்றனாலதான் அதான். அதனால துறவரம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அது எங்க இல்ல, தனிப்பட்டது இல்லறத்தினுடைய கடைசி சாப்டர். அப்ப நம்மளுடைய கடைசி சாப்டர் தான் துறவரம். ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க அம்மா. அதுக்கு வயசு வித்தியாசம் இல்லைங்க தானேங்கய்யா? இல்ல, வயது வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அந்த தெவிட்டுகள் எப்ப வேணாலும் நிகழும். தெவிட்டுறது இல்லையா, போதும் நினைப்பு அது எப்ப வர. சில பேருக்கு 95 வயசு வந்தாலும் தெவிட்டுகள் நடக்காது. 95 வயசு ஆனாலும் சரி, நல்லா இது எடுத்துக்கலாமேன்ற எண்ணம் வரும். அந்த தெவிட்டுதல் எப்ப நிகழும் அப்படின்னு நல்லா கவனிங்க. தெவிட்டுதல் எப்ப நிகழும்னா, ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான். நான் ஸ்வீட்டை மறக்கணும்னா ஒரே மைசூர் பாக்க ரொம்ப நாள் சாப்பிடணும் இல்ல, ஒரே மைசூர் பாக்க ரொம்ப நாள் சாப்பிட்டாதான் எனக்கு ஸ்வீட் மறக்கும். நான் ஒரு நாள் மைசூர் பாக்கு, ஒரு நாள் லட்டு, 2வது நாள் ஜாங்கிரி, 3வது நாள் வேற விஷயமா நான் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எனக்கு இனிப்பு மேல தவிட்டுதல் ஏற்படாத, எனக்கு மாற்று பொருள் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான் ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த கொள்கையே வந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி இருந்தாதான் 2 பேருக்கும் இல்லறத்துல கடைசியில துறவு ஏற்படும். யாருக்கு துறவு ஏற்படும்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற நினைப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த அறத்துல நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லறத்துல மனத்துறவு ஏற்படும். அதுக்காகத்தான் இயல்பாவே. அதனால நம்மளுடைய இந்திய நாட்டு பெண்களும் ஆண்களும் எல்லாருமே யாருதான், இந்திய நாட்டுல ஒரு மனைவி ஒரு கணவன் சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள் தம்பதிகள் எல்லாருமே அவர்களுடைய அந்திம காலத்துல அவங்க பெருந்துறவிகள் தான். 60 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஏன்னா எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சு விட்டுருவாங்க? இப்பெல்லாம் 45 வயசுல தான் கல்யாணம் இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் கலாமா முடிச்சு 40 வயசு தானே கல்யாணம் இப்பெல்லாம். ஆனா அப்பெல்லாம் என்னது, அந்த 18 16 வயசு உங்களுக்கு 45 வயசுல எல்லாம் தவிட்டுதல் ஏற்பட்டுரும் 2 பேருக்குமே. எல்லாத்துலயும் குழந்தை வந்துரும், குடும்பம் வந்துரும், பார்க்காத இடம் இருக்காது, பார்க்காத கஷ்டம் இருக்க. கரெக்டா 60 வயசுல பூரிதமா இருப்பாங்க 2 பேரும். எப்படி இருப்பாங்க? 2 பேரும் இல்லறத்துல இருப்பாங்க, இருந்துகிட்டே துறப்பதுக்கு தான் துறவு. அப்படிதானே? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானு 4 நாளா பச்சை தண்ணி பல்ல படாம சிவபெருமானுக்காக விரதம் இருந்தேன் அப்படின்னு கேட்டா, எங்கடா இருந்தேன்னா 4 நாள் நான் பாலைவனத்துல மாட்டிக்கிட்டேன், எங்க தண்ணி கிடைச்சிச்சு, ஒண்ணும் கிடைக்கல. அது இல்லாம இருக்கிறதுக்கு நான் செய்யறதுக்கு பேரு விரதம் அல்ல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சாப்பிடாம இருந்தா தான் அது விரதம். அப்படி இருந்தா தான் துறவு. சொல்றது புரியுதுங்களா சாமி? நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது கூடயே அதை நான் தொடமாட்டேன்னு இருந்தா தான் என்னது, அதுக்கு பேரு துறவு. நான் கல்யாணம் முடிக்கல, பெண்ணுடைய வாடையே எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் துறவி அப்படின்னா அது துறவி அல்ல, அது துறவு அல்ல. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தும் அது எல்லாம் இருந்தும் நாம் அதை அனுபவிக்காத தெவிட்டுதல் நிலை. தெவிட்டுதல் நிலை தான் துறவு. நல்லா கவனிக்கணும். மறுத்தல் துறவு அல்ல. கவனிங்க, எனக்கு வேண்டாம் மறுக்கிறதுக்கு பேர் துறவு அல்ல. இதுல இவ்வளவுதான்ப்பா இருக்கு, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் துறவு.
எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அதுக்கு வேண்டாம். திருநாவுக்கரசர், சுந்தரறிவு, திருநாவுக்கரசர் எல்லாம் எதுவுமே அனுபவிக்கலீங்களே, அப்ப அவங்களுடைய ஆமா, அவங்க எல்லாம் பல பிறவிகளை அனுபவிச்சு வந்திருக்காங்க. நம்ம இந்த பிறவியை தானே சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு நம்மளுடைய வினையினுடைய இன்பம் எல்லா பிறவிகளோடும் சித்தத்துல சேர்ந்திருக்கும். இப்ப ஞான சம்பந்தர் வந்து இந்த பிறவியில கல்யாணம் முடிச்சாரு, ஆனா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. நம்ம நாவுக்கரசர் வந்து முழு துறவுல இருந்திருக்காரு. அவர் வந்து முழு துறவு, கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்கல, கடைசி வரைக்கும் திருமணமே ஆகல. அவங்களுடைய துறவெல்லாம் பல பிறவிகள், அவங்க எல்லாம் பல பிறவிகள்ல அனுபவிச்சுட்டு இந்த பிறவியில அவங்க தெவிட்டுதல் நிலை தானாவே வந்து இதும். அதனாலதான் சிறு குழந்தைகள்லயே துறவியா இருக்காங்க. சரியா? அப்ப துறவு என்பது வெறுத்தல் அல்ல, மறுத்தல் அல்ல, விலகுதல். தெவிட்டதுனாலே வந்து விலகுதல். அப்படிதான். இது வேண்டாம். சரி, முக்கியமான செய்தி கவனிங்க. நம்முடைய ஞான சம்பந்தருக்கு ஒரு வேகம் முடிச்சு நம்ம தயார கொடுக்கணும். ஞான சம்பந்தருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருந்திருக்கலாம், எல்லா பாட்டுலையும் நீங்க வந்து இது பண்ணணும், வேள்வி செய்யுங்க, வேள்வி செஞ்சா போதும், சூரியனுக்கா சூரிய ஹோமம் பண்ணுங்க, செவ்வாய்க்குன்னு ஒரு ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு தினம் ஹோமம் பண்றவங்க தான். அவங்க அந்த வேலை தான் செய்யறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்போ? மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உலமே புகுந்த அதனால். சிவபெருமானை நினைக்கும் போது அது நினைப்புதான் பெரும் யாகம்னு சொல்றது. இப்படி எல்லா இடத்தையும் சொன்னவரை எங்க உட்கார வச்சுட்டாங்க? வேள்வி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வேள்வி மறுப்பு தான் இருக்கும். யாருக்கிட்ட? ஞான சம்பந்தத்தை ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பாரு. சமணர்கள், ஆதமளி சமணர்கள் எல்லாம் வேதம் செய்து வேதத்தை நிந்தனை செய்துள்ளதும் சமணர்களை சாடுகின்ற ஒரு பாடல் வரும். அது எதுக்காக சமணர்களை சாடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வேதத்துல என்ன இருந்துச்சு? உயிர் பலி இருந்துச்சு. தெரியும், எல்லாருக்கும் தெரியல. வேதத்துல ஒரு உயிர் பலி, கண்டிப்பா உயிர் பலி கொடுக்கணும். நினைக்கிற யாகத்துல எல்லாரும் பண்ணாங்க. ஆடை வெட்டி போட்டாங்க, குதிரை வெட்டி போட்டா என்ன யாகம்? அதுக்கு பேரு அஸ்வமேத யாகங்கய்யா. அஸ்வமேத யாகம். தந்தையோட வேள்விக்கு அவரு பணம் இது பண்ணார் இல்லைங்கய்யா, தந்தையோட வேள்விக்கு அவரு ஆமா ஸ்பான்சர் பண்ணாரு. அவர் கேட்டாரு, கொடுத்தாரு. அதுக்குதான் வந்து என்ன சொல்றாரு, அந்த பாட்டை வந்து நமக்கு இடரிலும் தளரிலும் எனதொரு நோய் பாட்டு, அதுதான் கொடுக்கதான் செஞ்சாரு, ஸ்பான்சர் பண்ணதான் செஞ்சாரு. ஆனா அவர் பண்ணல. அப்பாவிட்ட அவர் சொல்ல, வேதத்தை அவர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதே சமயத்துல செஞ்சே ஆகணும்னு சொல்லல. அதுதான் முக்கியம். ஏன்னா வேதத்துல ஒரு பாட்டு தான் என்னது, யாகத்தினுடைய தோஷம். அதனால அவர் எங்க உட்கார வச்சுட்டாங்க? யாக குண்டத்துல உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன கவனிங்க எல்லாரும், முக்கியமான இடம். ஞான சம்பந்தரு உட்கார்ந்துட்டாரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. யாக குண்டதுக்கு முன்னாடிதான் திருமணம் அதெல்லாம் சொல்லி முடியும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணோம்? மறுவீடுக்கு போனோங்கய்யா. அந்த யாக குண்டத்தை திரும்ப என்ன வரணும்? வலம் அக்னிய யாக வேள்வி தீய 3 முறை வலம் வரணும். இப்போ இவருக்கு இப்ப என்னாச்சு? இந்த வேள்வி தீய 3 முறை வலம் வருதல் என்பது அவருடைய கொள்கைக்கு முரணா இருக்கு. அவரு இந்த நெருப்பு என்பதை நான் வலம் வந்தேன்னா, நான் எங்க அப்பன் சிவபெருமான மறந்ததாயிடும் இல்லையா? எங்க அப்பன் தான் எல்லா பூதங்களுக்கும் உயர்ந்தவன், பூதநாயகன் அவன், பூதநாயகன். இப்ப நெருப்பு நான் வலம் வந்தேன்னு என்ன அர்த்தம்? இதுதான் சிறுதெய்வ வழிபாடு இல்ல? இதுதான் சிறுதெய்வ வழிபாடு. நெருப்பை சுத்தி வந்தேன்னா நெருப்பு மேலதான் சத்தியம் பண்றான். அதனால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஐயையோ நம்ம திரும்ப மாட்டி விட போறாங்களே, நம்மளுடைய கொள்கை மாறுதுன்னு. அடுத்து என்ன சொல்றாங்க? பொண்ணு மாப்பிள்ளை எழுந்திருக்கோ, அந்த இதை வளம் வாங்க, எதுல அக்னியை 3 முறை கையில பிடிச்சிட்டு வளம் வாங்கன்னு சொல்றப்ப இவர் எந்திரிச்சிட்டாரு. யாரு எந்திரிச்சிட்டா? ஞான சம்பந்தம் எந்திரிச்சிட்டாரு. கைய பிடிச்சிட்டாரு. அந்த அம்மா கைய பிடிச்சிட்டாரு. கைய பிடிச்சிட்டு
இந்த நெருப்பை சுற்றி வருவதற்காக நான் வரல, எம்பெருமான் பெருஞ்சோதி நெருப்பே வரப்போகுது, அத பாருங்கன்னு சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்யறாரு. பெருஞ்சோதி எழுதிட்டு பெருஞ்சோதி எழுந்த உடனே யாரெல்லாம் போக முடியுமோ, ஏன்னா பெருஞ்சோதி இவருக்காக வந்தது, இவர் உள்ள போயிட்டாருன்னா க்ளோஸ் ஆயிடும். அதனால என்ன பண்றாரு, யாரெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கோ போய்க்கங்க, கடைசியில நான் போறேன்னு சொன்னாரு. பெருஞ்சோதி எழுந்தது, சென்றவர்கள் எல்லாம் பெருமான் திருவடி அடைந்தார்கள். இறுதியாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது. எப்பா என்ன சொல்ல வர்றாரு, இந்த அக்னியை பலம் வந்தது வேதத்தினுடைய பொருள் அல்ல, இந்த அக்னியை பலம் பெறுவது வேதத்தினுடைய சாரம் அல்ல, நமச்சிவாய மந்திரம் தான் வேதத்தின் சாரம். டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஞான சம்பந்தர் வேள்வித்தீல அப்படியே திருமண கோலத்தோட போனதுக்கான காரணம் என்னன்னா, நான் திரும்ப மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நனவிலும் நினைய மாட்டேன், அத நான் வணங்க மாட்டேன், நான் இத வணங்கித்தான் போகணும்னு கிடையாது. உபநயனம் பண்ண வந்தவங்களுக்கு இவர் நமச்சிவாய மந்திரம் பாடுறாரு, அதான அஞ்செழுத்துமே. அது என்ன பாட்டு, அது என்னது, நெஞ்சகம் நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச நினைப்பது அஞ்ச உதைத்தது அஞ்செழுத்துமே. அப்போ அந்த அஞ்செழுத்து பாத்தீங்கன்னா எங்க பாடுறாரு, நீங்கெல்லாம் எனக்கு ஒரு மந்திரம் சொன்னீங்க, ஓகே, மந்திரம் சொல்லி பூணூல் போட்டீங்க, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன்றாரு. யாரு, வேதத்தால சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன்னு. உபநயனம் நடக்கும் போது அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்றாரு. அதுதான் சிறப்பு, நீங்க தேவையில்லாத மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வர. நம்ம சாமியும் கும்பிடுவோம், அக்னியை வலம் வருவோம். ஆமாவா இல்ல, ஆமாவா இல்லையா? நமக்கு சிவபெருமானையும் கும்பிடுவோம், அக்னி வளர்ந்துருச்சுன்னா அக்னி தேவனையும் பார்த்து ஆஹா அக்னி தேவ பெருமானேன்னுவோம். என்ன அர்த்தம், இன்னும் சாமி யாருன்னு தெரியல, அப்படிதானே? இன்னும் சாமி யாருன்னு தெரியல. அவரு சாமியும்போம், இவரையும் சாமியும்போம், அவரா இதும்போம். புரியுதுங்களா? அப்படிங்கறனால ஒரு இறை தத்துவம், ஒரு இறை தத்துவத்தை தன்னுடைய சடங்கினாலும் செய்து விட மாட்டோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அக்னியெல்லாம் நான் வலம் பெற மாட்டேன், வலம் பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரே அருள் சோதி அக்னியை எழுப்பி அதுக்குள்ள போய் அவர் என்ன பண்ணாரு, அதுக்குள்ள போய் அவரை கலந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியத்தான் இங்க பெருமாள் சொல்ல. சுதாமா ஏதோ சொல்ல வரீங்களா சுவாமி, இதை கேட்க வரீங்களா? ஐயா திருவடி வணக்கங்க. அப்படின்னா மத்தவங்களை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது இல்லைங்கய்யா? யாரு அந்த மாதிரி வருமோன்னு கேக்குறேங்க. மத்தவங்களை வளர்ச்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, அப்பா எங்க ஊர்ல ஒரு ஒரு சர்ச் திறந்திருக்கோம், ஒரு மாஸ்க் திறந்திருக்கோம், தொழுதுட்டு அங்க ஒரு பிரேயர், சண்டே பிரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அவங்க கூப்பிடுறாங்க, அலட்சியப்படுத்த கூடாதுன்னு போய் அதே கோஷ்டியில போய் சாமி கும்பிட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா அதுவே மாத்தி சொல்லுங்க. அவங்க கிட்ட போய் எங்க கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, எங்க கும்பாபிஷேகத்தை கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஓரிரை கொள்கை, எங்களுக்கு ஓரிரை கொள்கை இருக்கு, நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு, அவங்க கண்ணு முன்னாடியே பிறந்து இறந்த பெருமான அவன்தான் பெரியவன் சொல்றாங்க. ஆனா பிறவா இரவா யாக்கை பெரியோன்னு பேச்சுக்கு கூட பிறக்கவும் செய்யாத இறக்கவும் செய்யாத பெருமானை தவிர வேற ஒருத்தவங்களை கும்பிட மாட்டேன்னு சொல்வது, அடுத்தவங்களுக்காக நாம எதை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா நல்ல, அதாவது நம்முடைய தீய குணங்களை விட்டு கொடுக்கலாம், நற்குணங்களை யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. யாரு சொல்றா, விஸ்வாமித்திரரே சொல்றாரு, பொய் சொல்லி தொலைடான்றாரு. யார பார்த்து சொல்றாரு? ஒரு பொய் சொன்னாதான்டா என்னன்னு கேக்குறாரு. ஐயோ நம்ம குருநாதர் தானே ஒண்ணு என்ன கேட்டாரு, இங்க இருந்து அம்பு விழுகிற இடம் வரைக்கும் நான் தங்கத்தாலேயே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். இதுதான் ஹரிச்சந்திரன் கமிட் பண்ணிக்கிட்டது. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுடான்னு கேட்டாரு. அந்த நடக்கிற அளவுக்கு கொடுக்க முடியல, பிள்ளைய வித்தாரு, பொண்ணெல்லாம் வித்தாரு, சுடுகாட்டுல வேலை பார்த்தாரு, எல்லாம் பண்ணாரு, அப்படி இருந்தா அந்த பொண்ணு அடையல.
போய்கிட்டே தான் இருக்கு இல்ல. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஐயோ நம்ம குருநாதர் தான் சொல்றாரு, தாய் தடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது, தாயே திருடுன்னு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, தாய் தான் போய் திருடிட்டு வான்னு சொன்னா கூட திருடுதல் அறமற்ற செயல்களை ஒரு நாளும் செய்யக்கூடாது. முக தரிசனம் முக தாட்சண்யம் என்பது எதுல கிடையாது, அறத்துல கிடையாது. அறத்திலேயே கிடையாதுன்றப்போ அருள்ல மட்டும் எப்படி வந்துரும்? சண்டேச நாயனார் என்ன பண்றாரு, பால் ஊத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா தானே எத்தி விடுறாரு. தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம். ஆமா, பிதா மாதா பிதா முன்னாடி தெய்வம். என்ன சொல்ல கரெக்டா தப்பா சொல்றேன்னா எப்படி கரெக்ட் என்ன சொல்றோம், சரியா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் இருக்கிறப்போ அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் தானே, அவர்களை ஏன் காலில் மனு எடுத்து எறியணும், பண்ணக்கூடாது இல்லையா? அந்த கேள்விக்கு தான் பதில். அந்த கேள்விக்கு தாயே வேதத்துல என்ன சொல்லுது தெரியுமா, சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்ன அம்மாவுக்கு நம்ம அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேதத்துல என்ன சொல்லுதுன்னா நல்லா கவனிங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தாய் பட்னியா கடந்தா போய் நீ திருடலான்னு சொல்லுது. மோகன அம்மா மியூட் பண்ணிக்கலாம், மோகன அம்மா மியூட் பண்ணி. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தாய் பட்னியா கடந்தா நீ போய் திருடலான்னு சொல்லுது வேதம். ஆனா திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, நீ தாய் சாக கடந்தா கூட அறமற்ற செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லு. வேதத்தோட ஒரு படி மேல எது திருக்குறள். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது, தமிழ் வேதம்னு பேர். அப்போ இவங்கெல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்களேன்ற விஷயம், அதற்காக நாம் செய்கின்ற விஷயத்தினால நமக்கு பல பிறவிகள் ஏற்படும்னா அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறது நல்லது, தப்பு. அவங்களுக்கு புரிய வைக்க இல்லைங்க, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கங்கறக்காக இல்லைங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. ஆமா, கொடுக்க தேவையில்லை. தவறான கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. தீண்டாமை என்பது தவறுதான். நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தாங்க, நம்ம பாக்குறோமா? இல்லைங்க, நானு அவ்வளவு தூரம் போலைங்க. இப்ப அக்னி தேவர்னா அக்னி தேவர் பத்தி சொல்றேங்க, அந்த மாதிரி நம்ம விஷயத்துல தவறு இல்லையா? அதைத்தான் செஞ்சு காமிச்சிருக்காரு, அதைத்தான் ஞான சம்பந்தம் செஞ்சு காமிச்சிருக்காரு. அக்னி தேவரை அக்னி தேவன் நான் எப்படி வணங்க முடியும்னு சொல்றாரு. நான் எப்படி வணங்க முடியும்? சிவபெருமானுக்கு சமமா உலகத்துல இல்ல, சிவபெருமான் தான் உயர்ந்தவன் சொல்றப்போ இன்னைக்கு அக்னி தேவரை வணங்குற சூழல் எனக்கு வந்துருச்சு. நான் நடக்கல, இந்த நெருப்பை நான் வணங்கல, என்னுடைய அப்ப நெருப்பு வந்துருச்சு, அதுக்குள்ள நான் போறேன்னு போயிட்டேன். இருந்தா தானே வணங்க சொல்லுவீங்க, இருந்தா தானே வணங்க சொல்லுவீங்க. டாட்டா பை பை கிளம்பிட்டேன், இந்த வந்துடுறேன்னு கிளம்பிட்டேன். சிவபெருமானே ஜோதி வடிவானவர் தானே ஐயா, சிவபெருமானே ஜோதி வடிவா இருக்கிறவர் தானே. பாத்துல இல்ல, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், புவனேஸ்வரமா கரெக்ட். சிவபெருமான் என்பவன் நெருப்பு, ஐம்பூதங்களுடைய வடிவம் தான். அவனுக்கு அட்டமூர்த்தி ஆனந்த அழகன்னு பேர் உண்டு. அவன் 5 பூதங்கள் வடிவா இருக்கான். ஆனா அந்த இடத்துல சிவம்னு நீங்க சொல்லலையே. சிவத்துக்கு வழிபாடு செய்யறோம், சிவ நெருப்பு இருக்கு, அதை சுத்தி வாங்கன்னு சொல்லலையே. வேதத்தின்படி அக்னி தேவன் தான் அங்க இருக்கான்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? அந்த இடத்துக்கான தாற்பயம் வேறையா மாறுது. அப்படிங்கிறப்போ இன்னும் இறைவனுடைய முழு தத்துவத்துல வரணும். நம்ம அவங்களை சிவமா நினைச்சு கும்பலாம் இல்லைங்கயா, சிவமா நம்ம நினைச்சு கும்பிடலாம். மத்தவங்க அது சிவம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் சிவமா நினைக்கலாம். இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அம்மாவே நம்ம கிட்ட நிக்கிறாங்க, சாந்தி அம்மாவே நிக்கிறாங்க, சாந்தி ஆரம்பமாவே நிக்கிறாங்க, அம்மா இருக்காங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நான் அம்மாவை நினைச்சுக்குவேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன்னு போக முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. அம்மாவே இருக்காங்க. அது மாதிரி சிவபெருமான் இருக்கும் போது ஏன் மாற்று பொருள்னு கேக்குறேன். சிவமே இருக்கு இல்லையா? சிவம் இருக்கும் போது சிவத்துக்கு ஏன் மாற்று பொருள்? சிவம் கிடைக்கலன்னா பரவாயில்ல. சிவம் எங்க கிடைக்காம போகும் நான் கேக்குறேன். சிவம் எங்க உங்களுக்கு கிடைக்காம போகும்? ஏங்க நான் போயிட்டு டவர் கிடைக்கலங்க, நான் கொடைக்கானல் மேல இருக்கேங்க, டவர் கிடைக்கல, அது மாதிரி இந்த இடத்துல சிவம் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஐயா, அப்ப எல்லாரையும் சிவமா பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் சிவமா பார்த்து வணங்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ எப்படி இது அக்னி தேவரை வணங்காம? நிறைய குழப்பமா இருக்குங்க ஐயா. சிவாய நம்ம தெரிஞ்சுட்டு
அது எனக்கு அதுதான் பார்க்கும் பொருள் எல்லாம் பரம்பொருளா பார்க்கணும்னா அப்ப அதுவும் ஒரு பரம்பொருள் தானேங்க ஐயா. ஆமா, நான் என்ன அதுதான் அது. சொல்றேன்னா, அருமையான கேள்வி. அப்படிதானே நாங்க என்ன கேட்கிறேன்னா, ஏன் வந்து உங்களுக்கு சிவத்தை பரம்பொருளா ஏத்துக்க மனசு வரல? இதுதான் எனக்கு பயங்கர கோபமாவே வருது. சிவத்தை பரம்பொருள் நான் சொல்றேன் இல்லைங்க ஐயா, ஏத்துக்கிறேன் இல்ல. நீங்க திரும்ப மாற்று புரிஞ்சு ஏன் போறீங்க? இப்போ நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், 100 ரூபாய் கொடுத்தாச்சு. இல்ல இதுக்கு இன்னொரு ஃபேக் நோட் இருக்கு, அந்த ஃபேக் நோட்டு எல்லாமே ரூபா தாள் தாங்க, எல்லாமே தாள் தானே பாக்கணும்னு நினைச்சீங்க. அப்படின்றப்போ சிவத்துக்கு மாற்று பொருள் ஏன் கற்பிக்கிறீங்க? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். சொல்றாங்களே அப்படி மாற்று பொருள் இல்லைங்கய்யா, மாற்று பொருள் இல்ல. சிவ மாற்று பொருள் இல்லைங்கய்யா. இப்பெல்லாம் திருமுறைப்படியே திருமணமே செஞ்சு வைக்கிறாங்கய்யா. அந்த அக்னி கூட சிவமா தான் நினைச்சு வளம் வராங்கய்யா. 2-3 கல்யாணத்துக்கு அப்படின்னு போயிருந்தாங்க. இதுல திருமுறைப்படி வேள்வியே செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஞானசம்பந்த கதையை சொன்னது, ஞானசம்பந்தரே வேள்வியில வேண்டான்னு போனவர் தான். ஒரு பாட்டுலதான் என்ன சொல்றது, வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளும் அமன் சமணர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. ஒரு பாட்டு, அதுவும் எந்த கான்டெக்ட்ல பாடுறான்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கவுனியர் குலத்துல வேத வேள்வி செய்யற குலத்துல தினமும் வேதம் தான், அவங்களுக்கு காலைல எந்திரிச்சாலும் வேதம் தான், வேள்விதான். மத்தியானம் ஒரு வேள்வி, சாயங்காலம் ஒரு வேள்வி, வேள்வி மட்டும்தான். தன்னுடைய குலத்தொழில வைத்திருக்கிற குலத்துல பிறந்த ஒருத்தர் ஒரு பாட்டுல கூட வேள்வி செய்யணும்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆனா திருமுறை படி திருமணம் செய்யறவங்க கூட வேள்வி வளர்க்குறாங்க. திருமுறைப்படி எப்படி நீங்க வேள்வி செய்யலாம்? திருமுறை என்பது பஞ்சபூதங்களையும் தாண்டிய பொருள் இல்லையா? ஞான பொருளை வைத்து எப்படி ஊனப்பொருளுக்கு செய்ய முடியும்? அது ஞான பொருள், இதெல்லாம் ஊனம் தானே, சடப்பொருள் தானே. ஐயா, அடுத்தவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியுமாங்க ஐயா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கீங்க. அடுத்தவங்க கல்யாணத்துக்கு போய் செய்யக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமாங்கய்யா? அப்படி ஞான சம்பந்தர் சொல்லவே இல்லை. யார் கல்யாணத்துக்கு போய் நீங்க வேள்வி செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அவருக்கு சூழல் வரும்போது அது தவிர்த்தாருன்னு தான் சொல்லலாம். அவர் போய் எல்லா திருமணத்துக்கும் போயிருக்காரு, எல்லா திருமணங்களுக்கும் போயிருக்காரு, அவர்களுடைய விஷயத்த விட்டுட்டாரு. ஆனா தான் செய்யலன்னு சொல்ல வந்தார். எந்த நீங்க போய் உங்களை யாரையாவது செய்யக்கூடாதுன்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து மத்தவங்க சொல்ல இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஆமா, வணங்க கூடாதுன்றீங்க, புரியுதுங்கய்யா எனக்கு. நீங்க அத சிவமா நினைச்சு சுத்தி வரலாம். ஆனா மத்த எல்லாரும் அதை என்னவா பாத்துட்டு இருக்காங்க? பஞ்சபூதமா தாங்கய்யா பாப்பாங்க மத்தவங்க எல்லாம். நான் மனசுல சிவமா நினைச்சு சுத்தி வர்றேன். நான் பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கேன். நான் பால் தான் குடிக்கிறேன், வேற எதுவும் குடிக்கல. நான் பால் தான் குடிக்கிறேன். வேற மாதிரி நினைப்பாங்க. நான் குடிக்கிறது பால் தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஞானசம்பந்தர் அதை சாமியா நினைச்சுதான், அவருக்கு தெரியும் இதுக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு சொல்லி சுத்தி வந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது, சுத்தி வரலாம், சுத்தி வரணும், ஒண்ணும் பிரச்சனை. ஆனா மத்த எல்லாரும் அது என்னன்னு சொல்றாங்க? எல்லாருக்கும் குருவா வந்தவரு அவரே செஞ்சுட்டாரு, அவரே அக்னிய வழிபாடு செஞ்சுட்டாரு, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு அவர்களும் அதுக்குள்ள போயிடுவாங்க. எல்லாரும் நாம திருமாலை போய் யாராத்தான் பார்ப்போம், திருமால் கோயிலுக்குள்ள போவோம், நெத்தியில திருமண் சாப்பிட்டிருந்தாலும் அவரோட அடியவரா பார்த்தான் வணங்குவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், சிவபெருமானையும் கும்பிடுறான், நம்மளையும் இவரையும் வந்து வணங்குறான். நமக்கு அது உங்களை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. ஆனா ரோல் மாடல் மாறி, நீங்க என்ன மாடல் மாறிடுறீங்க, நீங்களே ஒரு மாடல் ஆக மொத்தம் எல்லா சிவனடியார்களும் திருமால் கோயிலுக்கு போகலாம் போல அப்படிங்கிற நினைப்பு புரிதல் இல்லாமலே சில பேருக்கு வந்துடும். அதனாலதான் அவர் செய்யல, அவர் வந்து செய்து காட்டினார். வேற ஒண்ணு போகவே கூடாதுங்கிறீங்களா? போகலாம், நீங்க போகலாம், நீங்க போய் கும்பிடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்க செய்யலாம், நீங்க எல்லாத்தையும் சிவமா பார்க்கலாம். ஆனா மற்றவங்களுடைய பார்வையில அது வேறமா இருக்கிறப்போ அது என்னவா இருக்குது உங்களுக்கு? அதுதான் கேட்க. மற்றவங்களுடைய பார்வைக்கு அது என்னவா இருக்கு? பஞ்சபூதமா இருக்குன்றனாலதான் அவர் அதுல இருந்து விலகி நின்றாரு. மத்தவங்கிட்ட போய் சொல்லல, சிவ நெருப்பு ஒண்ணு இருக்குன்னு காமிச்சார். சிவ ஜோதிக்குள்ள அது எல்லாத்தையும் எரிக்காது, அது எல்லாரையும் கொண்டு போய் திருவருள்ல சேர்க்கும். அப்படி ஒரு ஜோதி இருக்கு, அந்த ஜோதி உங்களுக்கு காட்டுறேன்னு காமிச்சார். இந்த ஜோதியை நீங்க சொல்றீங்களே, அந்த ஜோதி இருக்கு அப்படின்னு காமிச்சார். இந்த வேதங்கள் சொல்லுகின்ற செய்திகள்ல வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அவர். அதுதான் அந்த விஷயமே, அதுதான் விஷயம். நீங்க உங்களுக்கு எல்லாரையும் சமமா பார்க்கணும்னு சொன்னது
நான் திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க நான் போன அமர்வுலையும் அப்படி 521வது அமர்வுலையும் நீங்க அதை சரியா எடுத்துக்கல. என்ன காரணம்னா, நான் எல்லாரும் சிவமா பார்த்துக்கிட்டு தான் ஞானம். கண்டிப்பா கல்லுலகி சிவத்தை பார்க்கணும், நெருப்புலகி சிவத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் சிவத்தை பார்க்கறது தான் ஞானம். ஆனா சிவபரம்பொருள் இருக்கிறப்போ, சிவபரம்பொருளே முன்னாடி தோன்றப்போ, அந்த பரம்பொருளுக்கு சமானமா தான் பாக்குறோம். நான் இப்படி வச்சுக்கலாமா? எல்லாரும் எனக்கு ஒரு நிமிஷம் பாருங்களேன், இது தெளிவா இருக்கு. கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு நிலையோட தெளிவு பண்ணிடலாம். சிறப்பு. ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். சமத்துக்கும் சமானத்துக்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்லிக்கிறேன், கவனிங்க எல்லாரும். சமமும் இருக்கு, சமானம் இருக்கு. சமம்னா இந்த பக்கம் 10 ரூபாய் நோட் இருக்கு, இந்த பக்கம் 2 5 ரூபாய் காயின் இருக்கு. ரெண்டும் என்ன? 10 ரூபாய் தாங்க. 10 ரூபாய் தான் ரெண்டுமே. இதுக்கு பேரு சமானம். இது சமானம். ஏன்? இது மதிப்பினாலே ஒன்று, வடிவத்தினாலே வேற. மதிப்பினாலே ஒன்று, வடிவத்தினாலே வேற. இதுக்கு பேரு தான் சமானம்னு பொருள். சமானம்னு பேரு. நீங்க எல்லாத்தையும் சிவமா பார்க்கணும். ஆனா இப்போ அக்னிக்குள்ள சிவம் இருக்கு, சிவத்துக்குள்ள என்ன கிடையாது? அக்னி இல்ல. சிவத்துக்குள்ள அந்த அக்னி இல்லைன்னு சொல்றது சரியா தவறா? சிவத்துக்குள்ள அக்னி இல்லைங்க. சிவத்துக்குள்ள ஆனந்து கிடையாது, ஆனந்துக்குள்ள சிவம் இருக்காது. புரியுதுங்களா? இப்ப சிவம்ன்ற ஒரு பொருளுக்குள்ள ஆனந்தன்ற கான்செப்ட் கிடையாது. ஆனா ஆனந்துக்குள்ள சிவம் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி மட்டும் சிவம் இருக்காங்க, பிரேமா மட்டும் சிவம் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் சிவம். ஆனா சிவத்துக்கிட்ட மீனாட்சி அம்மா இல்ல, சிவத்துக்கிட்ட பிரேமா. அவர் தனிப்பொருள் தான். அந்த பொருளை இங்க எல்லாத்தோடையும் சேர்க்கலாம், இந்த பொருளை அங்க சேர்க்க முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும். ஆக சிவம் இருக்கிறப்போ, சிவபெருமான் கோயில் இருக்குன்னு இருக்கிறப்போ நான் ஏன் பெருமாள் கோயிலுக்கு போனோம்? தெரியாம அப்படி என்ன? சிவபெருமான் கோயிலும் இருக்கு, பெருமாள் கோயிலும் இருக்கு. எனக்கு சிவபெருமான் கோயிலே இல்லைங்க, எனக்கு பெருமாள் கோயில் தான் இருக்கு அப்படின்னா வேற வழி இல்லைங்க. எனக்கு உள்ள இருக்கிற சிவமா நினைச்சு வழிபாடு பண்ணேன், நான் கோயிலுக்கு போகணும், வழிபாடு. ஆனா சிவபெருமான் கோயில் இருந்தும் நான் ஏன் மாத்தி போகணும்? எங்க அம்மா இருந்தும் நான் ஏன் வேறவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லணும்? அப்புறம் எங்க சிதம்பரத்துல பெருமாளையும் வச்சிருக்காங்க, சிவனையும் வச்சிருக்காங்க. சிதம்பரத்துல பெருமாளும் இருக்காரு, சொன்ன மாதிரி வைரத்தை தாங்க எடுக்கணும் நம்ம. இதுல அம்மா கேட்ட கேள்வி, சிதம்பரத்துல யாரு பெருமாளை வச்சது? யார் பெருமாளை வச்சது சிதம்பரத்துல? தெரியலங்கய்யா. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க அங்க இருக்கிற கோவிந்தராஜ பெருமான் சிவபெருமான் திருவடியை வணங்கித்தான் உட்கார்ந்து இருக்காருன்னு ஒரு வைணவரை சொல்ல சொல்லுங்க, ஒரே ஒரு வைணவரை சொல்ல சொல்லிருந்தா பாக்கலாம். இதெல்லாம் இடைச்சர்கள். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எப்ப விஜயநகர பேரரசு அவங்களுடைய பாதிக்கம் இருக்கிறப்போ தில்லைக்கு சொந்தம் கொண்டாடினவங்க. எத்தனை முறை தில்லை கூத்த பெருமானுக்கு ஆபத்து நேர்ந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்க இந்த கோவில்ல எத்தனை உயிர்கள் போயிருக்கு தெரியுமா? எத்தனை உயிர்கள் போயிருக்கு, எத்தனை சிவபெருமானை காப்பாத்துறதுக்காக, சிவபெருமானுடைய திருமேனியை காப்பாத்துறதுக்காக நெருப்புல குதித்த தீட்சிதர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, பெருமானுடைய திருமேனியை மாத்துறதுக்காக எத்தனை பேர் என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க எத்தனை டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா சிவபெருமான அந்த நிலை. அதனால பெரிய ஹிஸ்டரி எல்லாம் போய் படிங்க தயவு செய்து. எல்லாரும் போய் இந்த தில்லை கோவில்ல கோவிந்தராஜருடைய வருகை அப்படின்னு போட்டீங்கன்னா அது ரொம்ப ரத்த சரித்திரம். அதெல்லாம் ரொம்ப நான் சமமா பாக்குறது சந்தோஷம் தான், ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானையும் நம்மளையும் சமமா பார்க்கலாம்ல. நான் தெரியாம பாகிஸ்தானும் நம்ம நாடுதான், அதுவும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். ஏன் சமமா பார்க்காம ஏன் அவங்க வந்தா நம்ம வடவிடாம தடுக்கிறோம்னா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க வர்றவங்க அப்படி பார்த்துட்டாங்கன்னா பாகிஸ்தான்காரவங்களும் இந்தியாக்காரங்களும் நாங்க ஒண்ணுதாங்க, இங்களும் நாங்களும் உடன்பிறப்பு தாங்கன்னு சொல்லி வந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம மட்டும்தான் நீங்க நல்லவங்கன்னு பார்க்கணும், அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு இருந்தா கண்டிப்பா அழிவு இந்த பக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்படும். புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் நீங்க எல்லாரும் சொல்றீங்க, அந்த மாதிரிதான் சொல்றீங்க. அவங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. நம்மளுடைய பெருந்தன்மை தான் நானும் சொல்றேன், நம்ம பெருந்தன்மையா தான் இருக்கணும். சிவனடியார்கள் தான் பெருமாளை சிவமா பாக்குற தன்மை. சிவமாதான் பார்க்கணும், சிவமாகித்தான் பார்க்கணும். சிவமா பார்க்க கூடாது, சிவமாகி பார்க்கிறது வேற, சிவமா பார்க்கிறது வேற. சிவம் ஒன்று, சிவம் ஒண்ணுதான். எது?
சிவம் ஒண்ணுதான். என்னது? இப்படி சொல்லணும்னா அப்பாவை சொல்ல வேண்டாம். நான் இப்படி நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் நச்ச நெத்தில அடிக்கிற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். கணவன் என்பவன் ஒருவன் தான். கணவனா யாரையும் பார்க்க முடியாது. கணவன் என்பவன் ஒருவன் தான். இவர் என் கணவருக்கு சமமானவர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது யாரையுமே. கணவர் என்பவர் ஒருவர் தான். அப்படிங்கிற மாதிரி அருமையான உதாரணம் ஐயா. சிவம் என்பவர் ஒருவர் தான். இப்ப நான் அம்மா அப்பான்னு சொன்னா தான் மாத்துவீங்க நீங்க. இப்ப மாத்துங்க, தைரியம் இருந்தா மாத்துங்க. இப்ப மாத்த முடியாது யாருனாலும். சிவம் என்பவர் ஒருவன் தான். எப்படி? இந்த ஆன்மாவினுடைய கணவன் அவன் ஒருத்தன் தான். இந்த ஆன்மாவை கவர்கின்ற கல்வன் அவன் ஒருவன் தான். இந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரன் அவன் ஒருவன் தான். அவனுக்கு சமமா வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. நினைச்சு கூட பார்க்க கூடாது. சிவமாம் தன்மையில இருக்கிறது வேற. சித்தமலம் அறிவித்து மாக்குதல் வேற. இவர் என்ன சொல்றாரு முத பாட்டுல திரும்ப என்ன சொல்றாரு? என்ன பாட்டு சொல்றாரு? என்ன பாட்டு? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாவரும் இல்லை, யாவரும் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காமனான குறிப்பு சிவபெருமானுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்க எல்லாருக்கும் இருக்கிறது எங்க சிவபெருமான்ட்டு இருக்குங்க, சொல்லுங்க பாக்கலாம். இவங்கிட்ட இருக்கிறது எல்லாமே தனிச்சிறப்பு தான். திருநீர் அணிகிறவன் சுடுகாட்டு சாம்பல் அணிகிறவன் அந்த உலகத்துல எந்த சாமியும் கிடையாது. எப்படி மத்தவங்கள சிவபெருமான்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு பாதி பெண்ணை கொண்டவன் யாருமே கிடையாது. சுடுகாட்டுல தவம் இருக்கிறவன் யாருமே கிடையாது. சுடலை பொடி பூசி பண்றவன் யாருமே கிடையாது. பிறப்பிறப்பு இல்லாம இருக்கிறவன் யாருமே கிடையாது. அர்த்தநாரியா இருக்கிறவன் யாருமே கிடையாது. இப்படி யாருக்குமே சொல்லப்படாத விஷயங்களை ஒருத்தனுக்கு சொல்லி அதை பண்றது மாதிரிதான் சிவமாம் தன்மையில இருக்கிறதா பாத்துக்கலாம். அது நீங்க பாத்துங்க, அது நல்லா கவனிச்சோம். சிவமாம் தன்மையில இருக்கிறவங்கள நீங்க பாத்துக்கலாம். எல்லாருக்கும் சிவமாகக்கூடிய தன்மை இருக்கு. நானே நல்லா கவனிக்க, இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிவு செஞ்சிடறேன். அதோட நான் பெருசா எடுத்துக்கல. எல்லாரும் ஒண்ணு என்னை பார்க்கலாம், ஒரு நிமிஷம் என்ன பார்க்கலாம் தெரியல எனக்கு எல்லாம். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் கைலையில போய் சிவபெருமானுடைய திருவடியில அடைஞ்சு மலங்கள் எல்லாம் நீங்க பெற்று எந்த மலவாசனை இல்லாம மும்மலங்களும் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம்? என்னவா மாறிடுவோம்? சிவமாம் தன்மையா மாறிடுவோம். சிவமாம் தன்மையில இருப்போம். அந்த நேரத்துல சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய சிவபெருமான் எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ எல்லா இன்பமும் நாம் அனுபவிப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லுகின்ற 5 வித தத்துவங்களை நம்மளால செய்ய முடியாது. 5 தொழில் நம்மளால செய்ய முடியாது. நாம சிவமாம் தன்மையில இருப்போம், ஆனா 5 தொழில்களை செய்ய முடியாது. எந்த பொருள் சிவமாம் தன்மையிலையும் 5 தொழிலையும் சேர்த்து செய்தோ அதுதான் சிவம். அப்படி ஒரு பொருள் உலகத்துல கிடையவே கிடையாது. சிவமாம் தன்மையில வேணா இருக்கும். சிவபெருமான் அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களையும் வேணா எல்லாரும் அனுபவிக்கலாம். திருமால் அனுபவிக்கலாம், பிரம்மன் அனுபவிக்கலாம், எல்லா உயிர்களும் அனுபவிக்கலாம். ஆனா பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லுகின்ற 5 வித அந்த தொழில்களை எந்த உயிர்னாலையும் செய்ய முடியாது. இது ரெண்டையும் சேர்ந்து செஞ்சா சிவம். ரெண்டையும் சேர்ந்து செய்யாம பொருளை மட்டும் வாங்குனா சிவமாம் தன்மை. சிவமாம் தன்மையில எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். சிவமாக சிவனை மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாரும் இந்த பொருளை வேற பொருளா பாக்குறாங்க. நீங்க பாக்குறீங்கன்னா சந்தோஷம். நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க? டெய்லி போயிட்டு திருமாலுக்கு மாலை போடுறீங்க. என்ன நினைச்சு மாலை போடுறீங்க? நல்லா என்ன ஒரு நிமிஷம் சுதாமாக்காக தினமும் கோயில்ல போயிட்டு கவனிங்க. நான் ஒரு செய்தி மட்டும் சுதாமாவுக்கும் மீனாட்சி அம்மாவுக்காக தான் சொல்றேன். தினமும் போயிட்டு நான் யாருக்கிட்டும் எதுவும் சொல்ல, எனக்கு திருமால் சிவன் தான், உங்களுக்கு திருமால் சிவன் தான், நல்ல தப்பு கிடையாது. அது அந்த நினைப்பு தான் ஞானம். ஆனா டெய்லி போய் நீங்க போய் திருமாலுக்கு போய் மாலை போட்டு இருக்கு, யாருக்கிட்ட எதுவும் சொல்லல, உங்க பிள்ளைகிட்ட எதுவுமே நீங்க சொல்லல. உங்க புள்ள என்ன பண்ணோம்? நம்ம அம்மா தானே டெய்லி திருமாலை தானே கும்பிட்டாங்க, நாங்க இனிமே திருமாலை கும்பிட ஆரம்பிச்சிருவோம்னு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனா உங்களுடைய நினைப்பு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சா? இல்லைங்க ஐயா, இல்ல. நினைப்பு டிரான்ஸ்பர்
டிரான்ஸ்பர் ஆச்சா? இல்ல. அப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நீங்க பண்ணா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப கவனிங்க, இப்ப சரியான வார்த்தை. ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, வீட்டுல போய் அழுகுறோம், நம்ம எல்லாரும் போய் அழுகுறோம். எல்லாரும் இறந்து போனவங்க நினைச்சாலும் ஐயோ நம்ம வீட்டுல நம்ம அண்ணன் இப்படி ஒரு நாள் இறந்து போயிட்டா அப்படி நினைச்சாலும், அப்படி அழுகுறப்ப எதுக்குங்க அழுகுறீங்கன்னு கேட்கிறப்போ, இல்லங்க எங்க அண்ணன் நினைச்சது, உங்க ஆளையாங்க நினைச்சு அழுகுறேன், எங்க அண்ணன் நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கும்முவாங்க. இப்ப தைரியம் இருந்தா ஒரு நிமிஷம் இப்ப தைரியம் இருந்தா எல்லாரும் போய் நான் உள்ள இருக்கிற சிவபெருமானத்தான் வணங்குறேன், திருமாலை வணங்க வரல, இவர் எங்களுக்கு சிவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருமால் கோயில போய் வணங்குங்க. உங்களை ஒருத்தனும் அலோவ் பண்ண மாட்டான். வேள்வி செய்யும் போது மத்தவங்களுக்காக ஏன் நம்ம இருக்கோம்? என் மனசுக்கு திருப்தியா இருக்கு, நான் பண்றேன். இல்ல, இந்த விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு, அதுதான் இப்போ இது கரெக்டான கேள்வி, அருமையான கேள்வி. இப்ப சிவபெருமானை பத்தி நான் சொல்லாட்டி என்னன்னா மற்றவர்களுக்கு தவறான படம் ஆயிரும். இதத்தான் யாரு செஞ்சா? நம்மளுடைய வேதத்துல வேள்வியில பண்ணானே தக்ஷன் திருமாலை தூக்கிட்டு சிவபெருமானை தூக்கிட்டு திருமாலை வச்சான். தப்பு இல்லையே, சிவபெருமான் அங்கதானே இருக்காரு, சிவபெருமான் அங்கதான் இருக்கு. அப்ப ஏன் வந்து அக்னி பிரபத்திர கூப்பிட்டு அழிச்சாருன்னா அங்க வச்சிருக்க சிவபெருமான் தான் அவருன்னு நினைச்சு வைக்கல, சிவபெருமான் தான் அவரு நினைச்சு வைக்கல. அந்த நினைப்ப தான் தப்புன்றோம். நீங்க நினைப்பு சரியா இருந்தா எது வேணாலும் பண்ணலாம். அந்த நினைப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காகத்தான் சாமி இப்போ நீங்க இப்படி பண்றதுனால உங்க குழந்தை என்ன பண்ணணும், நீங்க எதுவும் சொல்லி தரல. நீங்க போறீங்க சிவமா பார்த்து வணங்குறீங்க, நீங்க குழந்தைகிட்ட சாமி இது சிவமா பார்த்து வணங்குன்னு சொல்லி கொடுத்து நீங்க யார வணங்குனாலும் தப்பு கிடையாது. நீங்க சாய்பாபா கோயிலுக்கு கூட போங்க, நீங்க சாய்பாபா கோயிலுக்கும் போங்க, அங்க போய் இருக்கிறவங்க கிட்ட போய் என்ன சொல்லணும்னா உங்க நினைப்ப சொல்ல முடியுமா? நான் இதுதான் நினைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? தெரியாம கேட்கிறேன். ஏன் சொல்ல முடியாத இடத்துல போய் ஏன் அதை செய்யணும்னு கேட்கிறேன். உங்களுக்கு சொல்றதுக்கு தான் அவன் காத்திருக்கானே. நான் சொல்ல முடியாத இடத்துல போய் இவன் சிவம்னு சொல்ல முடியாத இடத்துல போய் நான் அதை செய்யறதுக்கு சொல்றதுக்கு அவன் காத்திருக்கானே. அப்போ நீங்க சிவமா வழிபாடு செய்யுங்க, யார வேணா வழிபாடு செய்யுங்க. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி பிரகடனப்படுத்துங்க, இவர் தான் சிவம், சிவத்தை தான் நான் வழிபாடு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யும். பிரச்சனை இப்ப செய்ய முடியுமா? நீங்க போய் திருமால் கோயில செய்ய முடியாது, நீங்க போய் பண்ணவும் முடியாது. நீங்க யாக வேள்வியில பண்றாங்கல்ல, இது வந்து நெருப்பு கிடையாதுங்க, இது சிவபெருமானுங்க, அதனால அப்படிதான் நீங்க அப்படிதான் நான் நினைச்சு சுத்துறேன், நீங்க என்னவெல்லாம் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தலாம், தப்பு கிடையாது. உங்க நினைப்புக்குத்தான் மரியாதையை தவிர செயலுக்கு மரியாதை கிடையாது. செயலுக்கு முக்கியத்துவம் மரியாதை இல்ல, முக்கியத்துவம் கிடையாது. நீங்க நினைக்கிறதா நினைப்பு, அவ்வளவுதான். நீங்க எறும்ப நான் சிவமா நினைக்கிறேங்க அப்படின்ற நினைப்ப நீங்க நினைக்கணும். அது செஞ்சவர் யாரு? கலைச்சிருவார். அப்படிதான் பண்ணும். இப்போ நீங்க நினைக்கிற இப்போ ஒரு இடம் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஒரு இடம் சரியா இருக்கு, அப்ப நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்த ஏத்துக்குவாங்க இல்லையா? இந்த பையன் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்றா, அப்படி அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றாரு ஐ லவ் யூன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அதுக்கு பொருத்தமான பிள்ளைன்னா ஏத்துக்கிறோம். இல்லங்க நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? பொருத்தம் இல்லாத இடத்துல இவன் காதல் செய்யறான்னு அர்த்தம். இந்த பையன் பொருத்தம் இல்லாத இடத்துல ஏன் காதல் செய்யணும்? உங்களால காதலை சொல்ல முடியாது, எப்பவுமே உங்களால காதலை சொல்ல முடியாது, காதலிக்கிறவன் யாருன்னு சொல்ல முடியாது. ஏன் அந்த காதலியை தேடி போகணும்? புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே, புரியாத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை. அதனால உங்க நினைப்பு கரெக்ட், நீங்க யார வேணாலும் சிவமா வழிபாடு செய்யலாம். ஆனா அதை சொல்லி பாருங்க, இதுதான் செய்யறேன்னு. மத்தவங்க எல்லாம் கல்லால் அடிப்பாங்க, ஏன்னா அது வேற பொருளை அவங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வீட்டுல ஒரு திருமால் சிலையை வச்சுக்கோங்க, அதை நீங்க வழிபாடு செய்யுங்க, அதுதான் சிவம் நினைச்சு வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு உருவம் இருக்கா என்ன? சிவபெருமானுக்கு உருவம் இருக்கா? எல்லாமே அவன் வடிவம் தான். ஆனா ஸ்பெஷலான வடிவம் ஏன் கொடுத்திருக்கோம்? சடாமுடி ஏன் கொடுத்திருக்கோம்? இந்த நெற்றி நுதற்கன் ஏன் கொடுத்திருக்கோம்? திரிசூலம் ஏன் கொடுத்திருக்கோம்? பிறை எது கொடுத்திருக்கோம்? கங்கை ஏன் கொடுத்திருக்கோம்? மான் ஏன் கொடுத்திருக்கோம்? மலு ஏன் கொடுத்திருக்கோம்னா அது அவனுடைய பெருமை, அவன் அட்ரஸ் தான். நீ எந்த அட்ரஸ் போட்டாலும் சிவபெருமானுக்கு தான் போய் சேரும். ஆனா சிவபெருமானுக்கே டைரக்டா அட்ரஸ்ல போட்டா எப்படி இருக்கும்? நீ என்ன அட்ரஸ் போட்டாலும் சிவபெருமானுக்கே போய் சேரும், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இது எப்படின்னா துபாய் நினைச்சுக்கிட்டு கொச்சின்ல இறங்கி, கொச்சின் தான் துபாய் நினைச்சு வாழ்ற மாதிரி அர்த்தம். நிஜமான துபாயே இருக்கே, நாம ஏன் கொச்சின் துபாயை நினைக்கணும்? நான் கேட்கிற கேள்வி, நிஜமானே துபாய் இருக்கு, நான் துபாய்க்கே பிளைட்டை பிடிச்சு போயிடலாமே. இல்ல நான் கொச்சின்ல வருவேன், இல்ல நான் வந்து விசாகப்பட்டினத்துல வருவேன், விசாகப்பட்டினம் தான் எனக்கு துபாய் அப்படின்னு நினைச்சு வாழ்றோம்னா வாழ்ந்துக்கலாம், தப்பு கிடையாது.
சாமி ஒண்ணு தப்பு சொல்லணும், நீ வாழ்ந்து. ஆனா உண்மையான அதுதான் கைலை. சிவத்தை வழிபாடு செய்கின்ற இடத்துலயே நிறைய தவறுகள் நடக்குது. ஏன்னா இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, வேள்வி, திருமுறை வேள்வி. திருமுறை வேள்வி யாரே செய்யல, திருமுறை வேள்வி யாரே செய்யல. இப்ப கரெக்டா சொல்லுங்க, திருமுறை வேள்வி யாரே செய்யல. ஞான சம்பந்தரே செய்யலைங்க. ஞான சம்பந்தர் ஒரே நிமிஷம் சாமி, ஒரே நிமிஷம். ஹலோ, என்னடி என்ன? மியூட்ல இருக்கீங்க ஐயா, மியூட்ல இருக்கீங்க. மைக் ஆன் பண்ணலீங்க ஐயா, மைக் ஆன் பண்ணலீங்க. மன்னிக்கிறோம். திருமுறை சொல்லி கொடுத்தவர் யாரு? முதல் திருமுறை சொல்லி கொடுத்தவர் நம்ம அப்பா, நம்ம இவர்தான். அவர் யாரு? நம்ம ஞான சம்பந்தரே சொல்லிருக்கலாம். ஞான சம்பந்தரே சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. எப்பா இதுக்கு இந்த திருமுறை போடுங்க, அதுக்கு அந்த திருமுறை போடுங்க, இதுக்கு இந்த திருமுறை போடுங்க, இப்படித்தான் கல்யாணம் நடக்கணும்னு ஞான சம்பந்தர் சொல்லி கொடுத்திருந்தா எனக்கெல்லாம் பேசுறதுக்கே அருகதை கிடையாது. ஏன்னா ஞான சம்பந்தம் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா, ஞான சம்பந்தரே வேல் வித்தியை சுத்தி வரக்கூடாதுக்காகத்தான் ஓடி போய் எதுல விழுந்துகிட்டாரு, பெருஞ்சோதியில போய் விழுந்துகிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ஞானத்தை தருகின்ற வேள்வி, வேள்வி என்பது என்னது? 2ஆம் கிளாஸ். வேள்வி என்பது கிரியை, சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞான உயர்நிலைக்கு உரியதுதான் நம்மளுடைய புத்தகங்கள் எல்லாம், திருமுறை புத்தகங்கள் எல்லாம். அதை தூக்கி டீப்ரமோட் பண்ணி 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸா மாத்துறதுதான் வேள்வி, கிரியை. அது ஞானத்துக்குரிய பொருள். அதை திரும்ப ஏன் கிரியைக்கு எடுத்துட்டு வரணும்? கிரியைக்குன்னு தனிப்பொருள் இருக்கே, கிரியைக்குன்னு சிலபஸே இருக்கு. வேதம் தான் சிலபஸ், தெரியும்ல. நம்ம வேள்வியில போடுறதுக்கு வேதம் தான் சிலபஸ். அந்த சிலபஸை நீங்க பண்ணலாம், தமிழ்ல கூட படிச்சு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்கு. சமஸ்கிருதத்தை சொல்றது தமிழ் படிச்சிடும். ஆனா திருமுறையை கொண்டு போய் வேள்விக்கு கொண்டு வருது என்பது, நீங்க எல்லாரும் இப்ப எதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்கன்னா, இன்னைக்கு செய்யற திருமுறை வேள்வியை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் ஞான சம்பந்தரையே ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அவர் பண்ணலன்னு சொல்றேன். அப்போ இப்ப சுதாமா புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி செய்யற தப்பு சரியாக்கப்படும். நல்லதுன்னு தான் நினைக்கிறோம், திருமுறை நல்லது. அப்ப சரியா இப்படி இதுதான் மரபு போல அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா நம்மளுக்கு? அது தவறான மரபு. அந்த தவறான மரபுக்கு இருக்கக்கூடாது. அது மாதிரிதான் திருமால போய் அந்த கோவில்ல போய் நாம சிவமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எல்லாரும் சிவமா நினைக்கணும். எங்க சொல்லுங்க, சிவனடியார்களை பார்த்து உங்களை சிவமா நினைக்கிறேன்னு சொல்லுங்க, ஏத்துக்குருவாங்களா? ஏத்துக்கிற மாட்டாங்களா? ஏத்துக்குவாங்க ஐயா, ஏத்துக்குவாங்க. இதுவே வேற சமயத்துல இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் உங்களை சிவமா நினைக்கிறேன்னு சொல்றீங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காத இடத்துல லவ் பண்ண தேவையில்லை. ஏத்துக்கிற இடத்துல மட்டும் லவ் பண்ணலாம். யாரெல்லாம் நம்ம ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லவ் பண்ணலாம். இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் லவ் பண்ணணும். ஆனா எல்லாரையும் அன்பு செய்யணும். எல்லாரும் அன்பு செய்யத்தான் வந்திருக்கோம். ஆனா எல்லாரையும் ஏத்துக்க, எனக்கு உனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண தேவையில்லை, அவங்களை போய் டார்ச்சர் பண்ண தேவை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அவங்களுக்கு இருக்குல்ல, அவங்களை நம்ம எதுவும் பண்ணல, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணல. அதனால கனி இருப்ப கனி இல்ல, இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை அப்படிங்கிற மாதிரி. சர்க்கரை இல்லையா, இழுப்பப்பூவை போட்டு காஃபி குடிக்கலாம், இழுப்பப்பூவை திங்கலாம். சர்க்கரையே குடோனா இருக்கிறப்போ இழுப்பப்பூவை சாப்பிடுவேன்றது அது சரியான அறிவு பொருளா இல்லை. அதனால அப்படி செய்ய வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிவபெருமானே சிவபெருமான் கிடைக்காத இடம் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிருங்க, நான் சரிங்க அவனுக்கு பதிலா நீங்க வேற பொருளை வச்சீங்கன்னு சொல்றேன். சிவபெருமான் இந்த இடத்துல கிடைக்க மாட்டான், அதனால அவளுக்கு பதிலா நான் நம்ம உள்ளாரே இருக்கிறாருங்கய்யா, இல்லாத இடமே இல்லைங்க சிவா. வெத்தலை கிடைக்கல என்ன பண்ணுவோம்? வெத்தலை கிடைக்கல, பாக்கு இல்ல, தட்டு மாத்தணும், என்ன பண்ணும்? வெத்தலை பாக்கு கிடைக்கல என்ன பண்ணுவோம்? ஒரு பூ எடுத்து மாத்தி கொடுத்துருவோம்ல. கொஞ்சம் வெல்லம் வச்சு ஆமா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே சாக்லேட்டை மாத்திக்கலாம், வெள்ளத்தை மாத்திக்கலாம், சாக்லேட்டை மாத்திக்கலாம், ஏதோ பண்ணலாம். அந்த பொருள் கிடைக்கணும், வேற பொருள் வச்சுக்கலாம். சிவபொருள் கிடைக்காத இடம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் உங்களுக்கு மாற்று பொருள் எங்கேயுமே இல்ல, எல்லா பக்கம். சிவபொருள் பரம்பொருள் கிடைக்காத இடம் எங்கேயாவது இருக்குன்னா சொல்லுங்க,
நீங்க மாற்று பொருள் வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிவபெரும்பொருள் எனக்கு இங்க கிடைக்கலடா, எனக்கு ஜியோ சிம் எடுக்கல, ஏர்டெல் சிம் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல சிவம்ன்ற சிம் வேலை செய்யாது. சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். அதனால சிவபரம்பொருளையே பெரிதாக கொள்ளுங்க என்று சொல்லி இந்த அளவுல அடியேன் மன்னிக்கணும்மா, சுதாம்மா மன்னிக்கணும், பிரேமம்மா அடியான சொல்லுங்க திரும்பி. இல்ல புரியுதுக்காக நீங்க வந்து சொல்லிருக்கீங்க பெருமாள் வந்து சிவனோட முதல் அடியார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு அடியார், நானும் உங்களை மாதிரி ஒரு அடியார் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மாதிரி சிறந்த அடியாரா மாறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இது கரெக்டா தப்பான்னு தெரியலைங்க. கரெக்ட். ஆனா அந்த இடத்துல போயிட்டு நம்ம மற்ற அடியார், மற்ற சிவனோட அடியாரு மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. நான் என்ன மனசுக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மத்தவங்களை பத்தி கவலைப்படணும்னு கேட்டீங்க. ஏங்க நம்ம எதுக்கு கவலைப்படணும்னு கேக்குறேங்க. எதுக்கு கவலைப்படணும் மத்தவங்களை பத்தி? இல்ல இதே சுதாம்மா தான் வேல்வித்திய சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றப்போ மக்களை சொல்றேங்க. மக்கள் அங்கேயும் மக்கள் தானே சாமி இருக்காங்க, அங்கேயும் மக்கள் தானே இருக்காங்க. ஆக சிவத்துக்கு மாற்று பொருள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள், அது தவறு. இல்லைங்கய்யா, சிவபெருமான் தான் பரம்பொருள். எங்க எல்லாருக்குமே பரம்பொருள் அவர்தான். மத்தவங்க எல்லாமே அவர் கீழதான், அது தெரியுங்க. அந்த பெருமாள் கோயிலுக்கே போக கூடாதுங்கிறத வந்துட்டு பெருமாளையும் நம்ம சிவனா நினைக்கல, சிவன் அடியாரான்னு நினைச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்ல வரேங்க. ஏன்னா ராமேஸ்வரத்துல அவரு லிங்கமா வச்சு அவரு பூஜை பண்ணிருக்காரு, அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. எல்லா கோயில்கள்லயும் லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பாரு. ஆமா, ஸ்ரீரங்கத்திலயும் வந்துட்டு கீழே வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பாரு. அதனால நம்ம வந்து அவர் சிவமா நினைக்கலைங்க, சிவனோட அடியார், அவரு சிறந்த அடியார். நம்மளும் அவரை மாதிரி சிறந்த அடியாரா மாறணும் அப்படின்னு சொல்லி இப்ப சிவபெருமான் தான் பரம்பொருள். அவருக்கு மிஞ்சினவர் யாரும் கிடையாது, அவர் சமமானவர் யாரும் கிடையாதுங்க. ஆனா இவங்க எல்லாம் அடியார்கள் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. அப்ப திருமுறை அடியார்களே இருக்காங்களே. இப்ப திருமுறை வேள்வி இருக்கு இல்லையா, சரியா தப்பா? திருமுறை வேள்வி சரியா தப்பா? தவறுதாங்க ஐயா, தவறுதாங்கய்யா. இப்ப இத நம்ம யாருமே தவறு சொல்லல, யாருக்காவது தெரியுமா? அப்படியே போயிட்டு இருப்போம்ல. அது போலத்தான் நம்ம வேற வழிபாட்டு முறைகள்ல போய் நம்ம நிறைய மாத்திக்கிறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? அவரே அவங்களை ஏத்துக்கல. யாரு அவரை வழிபாடு திருமாலை வழிபாடு செய்யணும்ல, அவரை ஏத்துக்கல. நம்ம மனசுக்கு சரின்னா பண்ணலாம் தாமி, தப்பே கிடையாது. அது வந்து நம்ம மனசை பொறுத்துதான். சாக்கிய நாயனார் என்ன பண்ணாரு? ஒரு நிமிஷத்தோட நிறைவு பண்ணிடுறேன். சாக்கிய நாயனார் என்ன பண்ணாரு? முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சாக்கிய நாயனார் சாக்கிய உடையிலே இருந்தாரு, சிவபெருமான உணர்ந்துட்டாரு. ஆஹா, நான் சிவபெருமான உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னவரு அப்படியே போறாரு கோயிலுக்குள்ள. நீ சாக்கிய உடை அணிந்திருக்க வரக்கூடாதுன்றாங்க. நான் சாக்கிய உடை அணிந்திருந்தாலும் சிவபெருமான் என்னை கண்டிப்பா ஆட்கொள்வான். நான் இந்த உடலை தான் இருப்பேன், நான் திருநீர் பூச மாட்டேன், சடாமுடி வைக்க மாட்டேன், நான் பெருசா எல்லாருக்கும் நமச்சிவாய மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா சிவபெருமான முழுசா உணர்ந்துட்டேன், அவனுக்கு பூ போடாம நான் இருக்க மாட்டேன்னு தன் நிலையில மாத்திக்காம நின்னு சிவபெருமான வழிபாடு செஞ்சார். அவர் மனசுக்கு அவர் செஞ்சார். உங்க மனசுக்கு நீங்க செய்யுங்க, தவறு இல்லை. ஆனா அது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிடக்கூடாது. நீங்களே ஒரு முன்னுதாரணமா சிவபெருமான கும்பிட்டாலும் அவங்க சிவபெருமான் கோயிலுக்கு போக மாட்டாங்க, திருமால் கோயிலுக்கு போனாதான் நடக்குது போலன்னு மத்தவங்க நினைச்சு ஆரம்பிச்சாங்கன்னா சிவமாம் தன்மை மாறி போயிடும். சிவத்தினுடைய தன்மையை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. நான் நம்ம மனசுக்கு பிடிச்சத செஞ்சா சிவபெருமான் தனியா வருவார். நீங்க கல்ல கூட வழிபாடு செய்யலாம், எல்ல கூட வழிபாடு செய்யலாம். கன்றா நடுத்து தரிய வழிபாடு செஞ்சாங்க, தறிக்குச்சிய வழிபாடு செஞ்சாங்க ஒரு அம்மா, அது சிவமா வந்துச்சு. புரியுதுங்களா? அதனால நமக்கு உள்ள வாய்ப்பு என்னன்னா, சிவபெரும்பொருள் இருக்கும் போது அந்த அம்மா ஏன் கன்றாத்து தரிப்பூரை கும்பிட்டாங்க, தரிய கும்பிட்டாங்கன்னா வீட்டுல கும்பிடுறதுக்கு தடை, சிவபெருமான கும்பிடுறதுக்கு தடை. அதனால தரியவே வச்சு கும்பிட்டாங்க. நம்ம வீட்டுல சிவபெருமான கும்பிடுறதுக்கு என்ன தடை இருக்குன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால இந்த அளவுல அடிய நிறைவு செய்யணும். இந்த அளவு ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் அடியனுக்கு. கேட்கலாம், கண்டிப்பா சந்தேகத்தை சேர்த்து வைங்க சாமி. கால அவகாசம் முடிஞ்சிருச்சு, நம்ம நிறுத்திட்டு நம்ம அமர்வை நிறைவு செஞ்சுட்டு உங்களுக்கான கேள்விக்கான டயத்தை கொடுக்குறேன், அப்ப நீங்க கேட்கலாம். சரிங்களா? இப்ப வந்து இந்த காலம் வந்து நின்றுச்சு. அந்த கேள்வி பத்திரமா வச்சுக்கோங்க மனசுல, நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இது உங்களுடைய அமர்வு தான், வேற ஒண்ணும் கிடையாது. மன்னிக்கணும். இந்த அமர்வு அடிய நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல் நமச்சிவாய்.
ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வாழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போக நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இப்போ அடியார்கள் அத்தனை அடியார்கள் திருவடி போற்றுகின்றேன். அடியார்களுக்கான கேள்வி நேரம். அம்மா கேட்கலாம், நீங்க கேள்வி. அம்மா இப்ப கிருஷ்ணவேணி அம்மா கேள்வி. ஐயா, ராமேஸ்வரத்துல சிவனை பிரதிஷ்டை பண்ணி ராமர் வணங்கினாரு. அதே மாதிரி காசியில காசி படித்தறையில உட்கார்ந்து அங்க உயிர் போற உயிர்களுக்கு உயிரை உய்விக்க சிவபெருமான் வந்து ராமநாமத்தை சொல்றாரு அப்படின்னு ஒரு சொற்பொழிவுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேங்க ஐயா. இப்ப சிவன் அது என்னங்க, அது கருத்து முரண்பாடா இருக்குது இல்லைங்க ஐயா, அது இப்படி பார்க்கும்போது. அதனாலதான் காதை பொத்திட்டேன். நீங்க அதுதான் கேட்க போறீங்கன்னு. நான் இது யார் சொன்னான்னா சிவாக்கர தேசிகர் சொன்னார். யாரும் நான் பேரே சொல்லிடுறேனே. சிவாக்கர தேசிகர்னு சொல்லக்கூடிய இப்ப ஒரு ஆதீனத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடியவரை இதை சொல்றாங்க. இதுக்கான சான்று திருமுறையில எங்க இருக்கு? அதான் நம்ம கேட்கணும். நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். இதுக்கான சான்று திருமுறையில எங்க இருக்கு? இல்லைங்க ஐயா, அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கல. ஆனா அது எப்படி ஹரியும் சிவனும் பேசினாரே. சிவபெருமான் வந்து பிச்சை எடுத்தான், அவனுடைய கபாலம் யாருமே நம்பல, அவ வந்து காசி அன்னபூர்ணி போட்டுதான் நம்பிச்சு. அதுக்கு அப்புறம் தான் அவன் கையில இருக்கக்கூடிய கபாலமால போய் அவன் ஃப்ரீயா இருந்தான்னு சொல்றாங்க காசியில. இந்த கதையை நீங்க நம்புறீங்களா? திருமுறையில சொல்லப்பட்டிருக்கா? சிவபெருமான் அங்க மட்டும்தான் கபாலம் ஏந்தி இருக்கானா? இப்ப கபாலம் ஏந்தி வரலையா? அவன் கையில கபாலம் என்னைக்குமே இருக்கே. அவன் கபாலத்தை சந்தோஷமா தான் ஏத்திட்டு இருக்கான் நம்ம கிட்ட. அவன் கபாலத்தை பேர்டனா நினைச்சிருக்கானா? என்னைக்காவது கபாலத்தை நம்ம தூக்கி இருக்கோம், இது நம்ம கையை விட்டு போகணும், அது ஒட்டிக்கிச்சு, பிரம்மகத்தி தோஷம் சிவபெருமானுக்கு வந்துருச்சுன்னு கேவலமான கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே பல பேரு. இதெல்லாம் ஏற்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைக்குள்ள நீங்க வரக்கூடாது. இத சொல்றவங்க யாருன்னா நல்லா கவனிங்க. இத சொல்றவங்க ஒரு ஆதீனத்தினுடைய தலைவர். நான் என்ன சொல்ல முடியும்? அவங்கள வந்து இன்னைக்கு இவங்கதான் பெரியவங்கன்னா, இப்ப சுகி சிவம் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்லாம் பழைய காலத்து அவ்வளவு பேசினவர். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க திமுக சப்போர்ட்ல அவங்க செய்யறதுதான் சரி, கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க தான் கடவுளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்புற, தயவு செய்து. இது போல பலவங்க நிறைய பேர் பேரை நான் சொல்ல விரும்பல. சொன்னேன்னா நான் என்னை கேஸ்ல போடுவாங்கல்ல, இல்ல கூப்பிட்டு அடிப்பாங்களான்னு தெரியாது. அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நான் எதை சொல்ல வரேன்னா, திருவாசக சிந்தனையில மட்டும்தான் யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. ஏன்னா யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து எனக்கு அடுத்த சொற்பொழிவு இன்னொருத்தவங்க கூப்பிடுவாங்க, நாம வந்து இன்னொருத்தல பேசணும், அதனால இந்த வட்டம் நம்ம காக்கா பிடிக்கணும், அவங்களை நல்லா பிடிக்கணும், ராமனுடைய ஆடியன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, அதனால நான் ராமன் தான் பேசுவேன். எந்த இடத்துல அவர் ஏங்க ராமநாம சொல்லணும்? அவர் ஏன் ராமநாம சொல்லணும்? ராமர் எப்ப வந்தாரு? காசி எப்ப வந்து தெரியுமா? காசின்ற விஷயம், காசி விஸ்வநாதர் கோயில் எப்ப வந்துச்சு? கங்கை பிறக்கிறதுக்கு முன்னாடி. பகீரதன் யார், எங்க வந்தான்? ராமருடைய பல அவதாரங்களுக்கு முன்னாடி வந்தான். அதுக்கு முன்னாடி செத்தவங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் என்ன பேர் சொல்லிருப்பாருன்னு கேக்குறேன். அப்பெல்லாம் என்னோட அறிவுக்கு எட்லிங்க அவரவே இல்லைன்னா கேள்வி கேட்டிருக்கலாம். ராமன் அவதாரம், சிவபெருமான் எல்லாமே ஆணிவேர் கடவுள்னு. அப்பெல்லாம் ராமன் அவதாரம் இல்ல. இப்ப ராமநாமம் எப்பதான் வந்துச்சு? காசி விஸ்வநாதர் கோயில் எப்ப வந்துச்சு? இவன் நம்ம ஹரிச்சந்திரன் இருக்கிறப்ப கங்கை இல்ல, தெரியும்ல. ஹரிச்சந்திரன் காசி மயானத்துல இருக்கிறப்ப என்ன கிடையாது. கங்கையற்ற காசி அது. கங்கையற்ற காசியில மயானம் பண்ணிட்டு இருந்தார் யாரு? ஹரிச்சந்திரன். கங்கையே வரல. அப்ப பிறந்த உயிர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்ப கங்கை வரலன்னா கங்கைக்கு அப்புறம் தான் மத்த விஷயங்கள்லாம், மத்த அந்த சூரியகுலம் தோன்றி இந்த ரகுகுலம் வர்றதுக்கு எத்தனையோ காலமாச்சு. அப்பெல்லாம் யார் நாமத்தை யார் சொன்னா? எப்படி, அதாவது என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றோம். அப்ப அதையே உங்க மனசுல ஏத்திக்கிறீங்க எல்லாருமே. நல்ல விஷயம். கரெக்ட். கிருஷ்ணவேணி எடுத்துக்கலாம், நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதே பார்த்து ஒரு அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையாங்கன்னு கேட்டாங்க. இது உண்மை அல்ல. சிவபரம்பொருள் யாருக்கிட்டையும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை.
சிவபெருமான் வந்து இவருக்கு சேவகம் பண்றதுக்காக அவர் சேவகம் பண்ண அனுமனா வந்து இவர்கிட்ட சேவகம் பண்ண வந்தார். ஏன் அவர் அனுமனா வந்தாரு? அஞ்சனை வயிற்றுல தானே பிறந்தாரு. அஞ்சனை வயிற்றுல பிறந்தவனா நம்மளுடைய சிவபெருமான். எப்படி இவருக்கு அவருக்கு இவர் 2 பேரும் தாசனா வந்தாரு. அவர் என்னைக்குமே எல்லாருக்கும் நீங்க யாரா நீங்க கெட்டவனா இருந்தாலும் உங்களுக்கு தாசா வந்தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி. எல்லாத்துக்கும் சேவகம் பண்ணிட்டு இருக்கான். மண்ணுல இருந்து புல்லுல இருந்து பூவுல இருந்து எல்லா உயிர்களுக்கும் சேவகம் பண்றான். நீங்க சிவபெருமான் கும்பிடாட்டாலும் இப்படி இழிவான இப்ப புரியுதுங்களா? ராமனு சிவமும் ஒண்ணுதானுங்க. நான் கேட்கிறேன், உங்க கான்செப்ட் நம்ம கான்செப்ட் படி ராமனு சிவமும் சொல்லிட்டு போலாமேனா கான்செப்சுவலா வேற. எல்லாமே நட்சத்திரம் தான், கவனிங்க, எல்லாமே நட்சத்திரம் தான். அதுல ரோஹிணி இப்படி இருக்கும், கார்த்திகை இந்த திசையில இருக்கும், இது வந்து மிருகசீரிடம் இந்த திசையில இருக்கும்னு எல்லா நட்சத்திரத்துக்கும் குறியீடும் அதுவும் வச்சிருக்காங்க. இந்த குறியீடுல இருந்தா மிருகசீரம், இந்த குறியீடுல இருந்தா ரோஹிணி, இந்த குறியீடுல இருந்தா கார்த்திகைன்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த குறியீடுல இருந்தா சிவம்னு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாமே நட்சத்திரம் தானே, எல்லாம் சாமி தானன்றது வேற. இந்த குறியீடுல இருந்தா சிவபெருமான்னு வச்சிருக்காங்க. அருமையான கேள்வி, நல்ல இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால இத சில பேர் என்ன சொல்லுவாங்க, திருவாசகத்தை தான் சாமி தூக்கி பிடிச்சிருக்காரு, அவர் வந்து ஊழிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா திருவாசகம் உட்கார்ந்து படிப்பாருன்னு சொல்றது கூட சிவபெருமானுக்கு குறைதான். சிவபெருமானுக்கு போர் அடிக்காது. சிவபெருமானுக்கு போர் அடிக்காது என்னைக்குமே. அவனுக்கு போர் அடிச்சு திருவாசகத்தை படிக்கணும்னு நினைச்சா திருவாசகம் இப்பதான் பிறந்துச்சு. எப்போ? இந்த நூற்றாண்டு, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த நூற்றாண்டுலதான் பிறந்துச்சு. அவன் எத்தனையோ ஊழிக்காலம் பண்ணிட்டான். தோணிபுரம் பத்திரிகைகள்ல அந்த ஊழிக்காலத்துல எந்த புத்தகத்தை உட்கார்ந்து படிச்சிருப்பான்? உங்களுக்கு தெரியாம இருக்கிறேன். அப்ப அவன் பிஸியா இல்லாம இருப்பான். இப்படி கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. இது போல திருமுறை வேள்வியும் தவறு. என்ன எல்லாரும் கல்லால் அடிப்பீங்க, எல்லாரும் கல்லால அவர் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது இல்ல அவருக்கு. திருவாசகம் எழுதுனது அவர்தான். குணங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய குணத்தை இறக்குற மாதிரியே பண்றது. அப்ப திருவாசகத்துக்கு உயர்வு, என்னை கூப்பிட்டு திருவாசகத்துடைய உயர்வை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா திருவாசகத்துக்கு அது உயர்வு. ஆனா அது எதுக்கு உயர்வு இல்ல? உயர்வு இல்ல. உயர்வு சேர்க்காத எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்களை எல்லாரும் என்ன சொல்ல நம்ப வச்சிருக்காங்க இப்படி. அதனாலதான் சொல்றேன். ஒரு செய்தி நான் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு நான் நிறுத்திட்டு கூட நான் அப்புறமேட்டு பேசுறேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ரைட், நல்லது. இன்னும் ஒரு கேள்வி யாராவது கேட்கலாம்? இன்னொரு கேள்வி. அதே மாதிரி கிருஷ்ணவேணி அம்மா ஒரே ஒரு சின்ன இதுங்க, அரியும் சிவமும் ஒன்றுன்னு சொல்றீங்களா? ஹரி கிடையாதுங்க, அது அரியும். தெரிஞ்சுக்கோங்க, சிவம் ஒன்று மட்டும்தான் அப்படிங்கறத அதோட மீனிங்லாமாங்க ஐயா. மீனிங் நம்ம அரியும், ஹரி கிடையாதுங்க, அது அரியும். தெரிஞ்சுக்கோங்க, சிவம் ஒன்று அப்படிங்கறத, அரியும் சிவம் ஒன்று. அதுக்கு அந்த மன்னிச்சுக்கோங்க, கவனிங்க அம்மா, அரிக்கு இந்த ரீ தான் போடுறாங்க. நீங்க சொல்ற ரீ நடுரி, காய்கறியில வரக்கூடிய ரீ தான் அரியும் சிவம். ஆனா இந்த ரீ போடுறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, அரண் என்றால் சிவம், அரண் ஆண்பால், அரி என்றால் பெண்பால். அறிவைன்னு பேரு யாருக்கு? அன்னை பராசக்திக்கு அறிவைன்னு. அர்த்தநாரி, நா அரி, நாரினா அரினா பெண்ணுன்னு அர்த்தம். நாரினா பெண்ணு, அரினா பெண்ணு, பெண்ணு. அரண்னா ஆணு. அரண் என்ற ஆண் சிவமும் அரி என்ற, அதாவது ஆணும் பெண்ணும் சமம். சிவத்தால சிவமும் சக்தியும் ஒன்றுன்றதுக்கு பேர் தான் அரியும் சிவனும் ஒன்று. அரி என்றால் அன்னை பராசக்தி. அதனால அன்னை பராசக்தின்னு தான் அதுக்கு அர்த்தம். அரியும் சிவனும் ஒன்றுனா அன்னை பராசக்தின்னு அர்த்தம். அதனால அது அரியும் சிவனும் நம்ம அந்த ரீய மாத்தக்கூடாது. இதுதான் அதுக்கான பொருள். அரணுக்கு இந்த ரா தான் அர, அதுக்கு ஆண்பால் அரனா, பெண்பால் அரி. அந்த அரின்ற வார்த்தையை பல இடங்கள்ல நம்முடைய திருமுறையில அன்னை பராசக்தி குறியிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அரி என்பவன் சக்தி, அரண் என்பவன் சிவன், ஆக சிவமும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிற செய்திய இதுல இதுல வந்து திருமாலுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. திருமாலுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நான் என்ன கேட்கிறேன், சரி ரெண்டுமே சமமா இருந்தா அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? 10 ரூபா காயின செல்லுமா செல்லாதா? 10 ரூபா காயின் செல்லுமா செல்லாதா சாமி? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. செல்லும். ஆனா 10 பேர் அதை வாங்க மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் வாங்கல, நம்ம அடுத்த 10 ரூபாய் காயின வாங்க புழக்கத்திலே இல்லாம போயிடுங்க ஐயா, போயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் நாம இதை ஏத்துக்கிறோம், அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த பக்கம் ஐயா விபூதி கூட வச்சுக்க மாட்டாங்க ஐயா. அப்புறம் ஏன் இது வந்ததுன்னு ஒரு சந்தேகம். சொல்லிருக்காங்க. சரி, இன்னும் ஒரு செய்தி.
இன்னும் ஒரு செய்தி அடியார் ஐயா. வாய்ப்போடுது. வெரி குட். ஆமா. ஐயா சொல்லுங்கம்மா. அதாவது இல்ல இப்ப நம்ம போய் பெருமாளை பார்த்து கும்பிடுறோம் அப்படிங்காங்க. அதே பெருமாள் கோயில்ல போய் நீங்க வில்வ இலைய கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பூசாரி பெருமாள் மேல போட மாட்டாரு. அப்ப உள்ள இருக்கிறது யாரு? நம்ம சிவனா நினைச்சு வில்வ இலைய கொண்டு போய் பெருமாள் கோயில்ல கொடுத்தா வாங்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கே நம்ம ஏன் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பெருமாள் கோயிலுக்கே போகாம இருந்தாங்க. அதுதாங்கம்மா ஐயாவும் சொல்றாரு. நீங்க அவருக்கு ஒப்பிட்டு யாரும் கிடையாது அவரை தவிர. நம்ம கோயில்ல வச்சு வழிபாடு செய்யுங்க. நீங்க சிவன் இல்ல நம்ம போய் அவங்கள கும்பிடணும்னு நினைக்கிறதே தப்பு. அவங்க நம்ம ஐயாவை கும்பிடணும் ஒரு நாள் நினைச்சது கூட கிடையாது. அவங்க பெருமாளை மட்டும்தான் கும்பிடுறாங்க. நம்ம தான் ஏன் பெருமாளை கும்பிட்டா என்ன நம்ம திரும்ப திரும்ப அவருக்குள்ளேயும் சிவன் இருக்கு சுவாமி. ஆமா ஆமா, அவருக்குள்ளேயும் எல்லா புழுலையும் சிவம் இருக்கு, பூலையும் சிவம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்கு. அந்த சிவமா பார்க்கணும். ஆனா வழிபாட்டு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. வழிபாட்டுக்குரியவன் நமக்கு சிவபெருமான் கிடைக்காத இடம் எங்கேயாவது இருக்குன்னா அவனுக்கு பதிலாக வேற அவங்கள கூப்பிடலாம். நீங்க தாய் மாமா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? சரி, தாய் மாமா இல்லாட்டி அதுக்கு அடுத்த முறை இருக்குல்ல, தாய் மாமா கூட பிறந்த அண்ணன் யாருமே இல்ல என்ன பெரிய பாப்பா என்ன கூப்பிடுவோம்ல. தாய் மாமா இருக்கிறப்ப போய் பெரிய பாப்பா என்ன கூப்பிடுவீங்களா? நீங்க கூட பிறந்த அண்ணன் இருக்கான் இருக்கிறப்பவே கூப்பிடுவீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம அப்ப எங்கேயாவது கிடைக்காம இருப்பானான்னு கேட்டா எல்லா இடத்துலயும் கிடைப்பான். அதனால அவனுக்கு மாற்றுப்பொருள் நீங்க வைக்கவே தேவையில்லை என்று சொல்லி நீங்க சைவத்துக்குள்ள நிறைய புரிதல் வேண்டும். சைவ திருமுறைகள்லயும் நிறைய புரிதல் இருக்கு. இப்போ இதெல்லாம் செய்யறது யாருன்னா திருமுறை வேள்வி செய்யறது, திருவாசகத்தை நம்ம திருவாசக சித்தர்னு சொல்லக்கூடிய நம்ம ஐயா அவர் தாமோதரன் ஐயா சொல்றோம். இவங்க எல்லாம் செய்யறப்போ நாம ஏன் செய்யக்கூடாதுன்ற ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறீங்களே தவிர ஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, நம்மளுடைய நம்பியாரூர் என்ன பண்ணாரு, 63 நாயன்மார்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இவங்க செய்யறதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. அது தவறு அப்படிங்கிற செய்தியை நீங்க தெளிவா சொல்லி நிறைவு செய்கின்றோம் சுவாமி. அம்மா சாந்தி அம்மா. ஐயா, திருப்பதியில கூட மாசம் ஒரு நாள் நம்ம சிவனோட இது பண்றாங்கன்னு சொல்றாங்க ஐயா. சிவராத்திரி அன்னைக்கு நெற்றியில திருப்பட்டை போட்டுதான் வராரு. சிவராத்திரி அன்னைக்கு நெத்தியில திருமண் இல்லாம பட்டை போட்டுதான் வைரப்பட்டை சாத்தி தான் வராருன்னு இன்னைக்கு வரைக்கும் நடக்கதான் செய்யுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க போயிட்டுதான் அவர் தான் காசுக்கு அதிபதினு. அவரே கடங்காரு. அவர் எப்படிங்க காசுக்கு அதிபதியா இருப்பாரு? நானும் பலமுறை கேட்டேன். அவன் தான் கடங்காரனா இருக்கான். அவன் கடனையே அவன் இன்னும் அடைக்க முடியல. அவனை எப்படிங்க நீங்க காசுக்கு அதிபதின்றீங்க? எங்க அப்பன் யாரு? இவனுக்கே படி கொடுக்குறவன் யாரு? நம்ம தங்க நிதி பதுமதின்னு வச்சிருக்கக்கூடிய நம்முடைய காசுக்கு அதிபதி யாரு சாமி? குபேரனுக்கு காசு, குபேரனுக்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரன் அவரே முருகன் தான். கந்திருஷ்டி விநாயகர், அந்த விநாயகர் இந்த விநாயகர் இன்னைக்கு வந்துருச்சு. நானே கந்திருஷ்டி விநாயகர் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது கிடைக்குமா? அப்படி ஒரு விநாயகரே கிடையாது, தெரியும்ல உங்களுக்கு. அப்படி விநாயகரே கிடையாது. விநாயகரே கதையா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. மொபைல் போன்லயும் வாட்ஸ்அப்லயும் யாராவது ஒருத்தவங்க கதை எழுதி இதை உடனே நீங்கள் அனுப்பவில்லை என்றால் உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நாக்கு தள்ளி வாந்தி எடுத்து விடுவார்கள். ரத்த வாந்தி, தயவு செய்து அனுப்பிச்சிருங்கன்னு சொன்ன உடனே பயந்துகிட்டு இந்த செய்தியை அனுப்பிச்சிருங்க, அடுத்த நிமிஷமே ஒரு நல்ல செய்தி வருதான்னு பாருங்கன்னு பார்த்தா அந்த செய்தியை அனுப்பிச்சுட்டு நாம் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம எல்லாரும் உழண்டுட்டு இருக்கோம். அதனால நிறைய சைவத்துக்குள்ளேயே நம்ம வழிபாட்டுக்குள்ளேயே நிறைய தவறுகள், நிதர்சனமான தவறு. அதே மாதிரி குரு பகவானுக்கு என்ன பண்றோம்? குரு பயிற்சினா போய் தட்சிணாமூர்த்திக்கு போய் பரிகாரம் பண்றது எவ்வளவு பெரிய அந்த ஆளு வேற இந்த ஆளு வேற. நான் அவ இல்லடா டேய், நான் அவ இல்லடா வேற. நம்ம அமர்வுல யாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அதனால அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பிள்ளைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் திருத்திக்கோங்க. மறந்தும் சிவபெருமானை தவிர வேற யாரையும் அவன் இருக்கிறப்போ நமக்கு அவனுக்கு அவன் இந்த இடத்துல கிடைக்க மாட்டான், அதுக்கு பதிலா நான் இந்த பொருளை வச்சுக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா வச்சுக்கங்க, அவ்வளவுதான். இப்ப சொல்றது புரியுதுங்களா? அவன் இந்த இடத்துல கிடைக்க மாட்டாங்க, நான் என்னங்க பண்றான், அவனுக்கு பதிலா இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேங்க. அவன் எங்க ஊர்ல டவர் கிடைக்காதுங்க, சிவபெருமான் கிடைக்க மாட்டாங்க, நான் இருக்கிறது 3வது மாடிங்க, எப்படிங்க சிவபெருமான் வருவான்? நான் இருக்கிறது ஜப்பான்ங்க, எப்படிங்க சிவபெருமான் கிடைப்பான்? அதுக்கு பதிலா நான் இவங்களை வச்சுக்கிறேங்க, அதுக்கு பதிலா தான் நான் சாய்பாபா கும்பிடுறேங்க, கும்பிட்டுக்கோங்க, தப்பு இல்லை. சிவபெருமான் கிடைக்க மாட்டான்றத ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ண. சிவபெருமான் தான் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறானே,
அப்படிங்கிற அதான் அதனால சிவபெருமான நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாருங்களே, நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாரு. அப்புறம் கிடைக்காம எங்க போவாருங்க? விஷ்ணுவ கிடையாது. ஆனா எல்லா உயிருக்குள்ள இருக்கிறது சிவம் மட்டும்தான். அது புரிஞ்சிட்டாலே போதும். ஆமா சரி சரி சரி. நிறைவு செய்யறான் சாமி. இது திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கும் வாங்க, வந்து அமர்வு கவனிங்க. புதன்கிழமை நம்ம எல்லாரும் திரும்பவும் சந்திக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா பிரேமமயமா கோவப்பட்டிருப்பாங்க. என்னடா நமக்கு ஒரு வாய்ப்பு திருவையாறு பதியத்துக்கு. ஆமா, இன்னைக்கு திருவையாறு சொல்றதுக்கு இல்லாம டைம் இதுலயே போயிட்டுங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும். நம்ம அமர்வு வந்து முடிக்கிற அமர்வு கிடையாது, இது தெளிவுபடுத்துகின்ற அமர்வு. இது வந்து சிலபஸ் முடிக்கிற அமர்வு கிடையாது. சிலபஸ் தெளிவாகிற வரைக்கும் தெளிய வச்சு செய்யற அமர்வு, வச்சு செய்யற அமர்வு. அதனால தெளிவாகும் வரை இதை செய்யணுமே தவிர சிலபஸ் இன்னைக்கா இந்த ஒரு வரையும் முடிச்சே ஆகணும், அந்த 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 நோக்கமே எங்களுக்கு கிடையாது. இது தெளிவாகணும், சிவத்திடம் நாம தெளிவாக வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வணங்கி நன்றிங்க சுவாமி.